500 ஆண்டுகளுக்கு மேல ஷேடோ உலகத்தில் அடைபட்டு கிடக்கக்கூடிய யோகாய், அதாவது பாதி மனுஷன் பாதி அரக்க சக்தியோட பிறக்கக்கூடிய அதிசய குழந்தைகள் தான் இந்த யோகாய். அதுல ஒருத்தியான ஹீரோயினை தெரியாதனமா ஹீரோ அந்த ஷேடோ உலகத்தை விட்டு நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்துடுறான். இப்ப இவளை போலவே சிறைப்பட்டு கிடந்த மத்த யோகாய்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோகாய்களை மொத்தமா சிறை வச்ச மாய வம்சாவளியை சேர்ந்த 5 பேரோட தலைய நம்ம ஹீரோயின் துண்டா வெட்டியாகணும். இதுக்கிடையில நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ படக்கூடிய பாடு இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய கதை தான் 2024 ஒரு காமெடி ஃபேண்டசி ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன மை 100 யோகாய் கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒரு சூப்பரான சீரீஸ் பத்தி பார்க்க போறோம். மொத்தமா இதுல 8 எபிசோட் இருக்கு. சோ எல்லாத்தையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா சீரீஸோட கதை சும்மா மிரட்டலா இருக்கும். உங்களுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சு தரமான சீரீஸை கொண்டு வந்திருக்கேன். சோ தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிக் பாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளரோட பேரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோ பேசக்கூடிய வாய்ஸ் கேக்குது. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். ஆனா அவ இந்த மனித உலகத்தை சேர்ந்தவ கிடையாது. யோகாய், அதாவது மனித உருவத்தோடையும் அரக்க சக்தியோடையும் பிறந்த அதிசய குழந்தைகள்ல ஒருத்தி. கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேல அவ ஷேடோ உலகத்துல தான் இருந்தா. தெரியாதனமா அவளை வெளியில கொண்டு வந்து நான் பெரிய பாடுபட்டு இருக்கேன். அதத்தான் இந்த கதை ஃபுல்லாவே பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸும் கட் ஆகுது. சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக். பரட்ட பையன் ஒருத்தன் எதையோ ஒண்ணு பார்த்து பக்கத்துல இருக்க நூலகத்துல பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கான். கூடவே அவசர அவசரமா தன் கையில ஒரு பழங்கால புத்தகத்தை வச்சிருப்பான். அதோட குறிப்பிட்ட பக்கத்தை மட்டும் போட்டோ எடுத்து அதை இவனோட பள்ளிக்கூடத்துல இருக்க ஆளுங்க மட்டுமே பாக்குற மாதிரி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டான். அப்பாடான்னு பெருமிச்சு விடும்போது கரெக்டா கருப்பு காஸ்டியூம்ல ஒருத்தன் உள்ள வரான். இவனை ஷாட்டா ராக்கன்னு மைண்ட்ல வச்சுப்போம். பயந்து போன பரட்ட அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறான். ஆனா குறுக்க ஒரு முட்டுச்சந்து தப்பிக்க வழி இல்லாம பையன் வசமா மாட்டிக்கிட்டான். வந்த ராக்கும் பட்டாக்கத்திய வச்சு நெஞ்சிலேயே இறக்கிட்டான். ஒரு பக்கத்துல பரட்ட இறந்து போறான். இன்னொரு பக்கத்துல நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு மொத்தமா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஆளு பார்க்க பல்கா இருக்கான்ல, இவனோட பேரு ஜோ. இவன் தான் ஹீரோவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுமே ஹீரோவோட ஒரே வேலை எப்ப பாரு வீடியோ கேம் விளையாடிட்டே இருப்பான். வழக்கம் போல கேம் விளையாடிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோவுக்கு டேட்டிங் ஆப்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல மாயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இவன் புள்ளையோட மெசேஜ பார்த்ததும் போதுமே கேம கண்டுக்காம விட்டு ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லயே தோத்து போயிட்டானுங்க. மீதி இருக்க மீரா, பேண்டா, சைமன் 3 பேருக்கும் சம கோவம். சொல்ல போனா இந்த பேண்டா தான் குரூப்புக்கே தலைவன். பக்கத்துல வந்தவன், ஏண்டா டேய் டேட்டிங் ஆப்ப பாத்துக்கிட்டாடா இந்த கேம விட்ட? உனக்கு தெரியும்ல அடுத்த மாசம் ஒரு பெரிய டோர்னமெண்ட் இருக்கு. அதுல நம்ம ஜெயிச்சா கண்டிப்பா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா நீ ஒரு பொம்பளை புள்ளைய நம்பி வாழ்க்கையை ஓடிட்டு இருக்க. டேய் எப்பவுமே கேம்ல தான் நம்மளோட கவனம் இருக்கணும். என்ன மீரா, நான் சொல்றது சரிதானே? திரும்பி பார்த்தா மீரா ஏற்கனவே லைவ்ல இருக்கா. விளங்குச்சு போ. ஹீரோ மட்டும் தான் பைத்தியம் நினைச்சேன். ஆனா நீயும் அப்படிதான் இருக்கன்னு சொல்லிட்டு பேண்டா புலம்ப ஆரம்பிக்கிறான். உடனே நம்மாளு, சரிப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவான். பின்னாடியே வந்த ஜோவும், மச்சான் அவன் எப்ப பாரு அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான், நீ அதெல்லாம் பெருசா கண்டுக்காத, நாளைக்கு நம்ம ஜாலியா பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் நேரா வீட்டுக்கு வரான். ஹால்ல ஏற்கனவே தங்கச்சியும் அம்மாவும் டிக்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு ஃப்ரிட்ஜை திறந்து ஜூஸ குடிக்கலான்னு பார்த்தா இவன் பாட்டில கைய வச்சதுமே, டேய் அது எனக்கான ஜூஸ், தக்காளி நீ அதை மட்டும் எடுத்த, தக்காளி உன்னை கொன்றுவேன்னு தங்கச்சி மிரட்டுறா. அதே டைம்ல அந்த மாயி பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வருது. குடு குடுன்னு மேல ஓடி வந்துவன். இந்த பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் டின்னர் போலாமா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, வீக்கெண்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அட கடவுளேன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே தெரியாதனமா வீடியோ கால் ஆன் பண்ணிடுவான். சரி எப்படி இருந்தாலும் அந்த பக்கம் மாயி தான் போன் எடுக்க போறா. 2 வார்த்தை நல்ல விதமா பேசலான்னு பையன் போஸ் கொடுத்து ரெடியா நிப்பான். ஆனா இவன் காதல்ல கருங்கல்ல போட்ட மாதிரி போன் எடுக்கக்கூடியது ஒரு ஆம்பளை. அரைகுறையா பொம்பளை குரல்ல பேசிட்டு அந்த ஆளு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. நம்ம ஹீரோவுக்கு என்ன தோணும், உண்மையாவே மாயிங்கிறது பொண்ணா இல்ல அந்த ஆம்பளையான டவுட். பிரச்சனை அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோ அந்த ஆள் முகத்தை பார்த்த நிமிஷத்துல இருந்து மறுபடியும் அந்த போன்ல எந்த ரிப்ளைவும் வரல. சொல்ல போனா நம்பர் பிளாக்ல போயிருக்கு. அடுத்த நாள் காலையில விடியுது. சோகத்தோடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்த நம்மாளு வழக்கம் போல கிளாஸ கவனிச்சுக்கிட்டே ஜோ கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஒரு சில அகராதி பயபுளைங்க டக்குன்னு ஹீரோவோட போனை ஒருத்தன் புடுங்குறால, இவனோட பேரு மைக்கு. என்ன எப்ப பாரு இந்த போனை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ற, அப்படி இதுல என்ன இருக்கு? ஓ டேட்டிங் ஆப்ல கடலை போட்டு பாத்தியா, யாரும் மாட்டலையா? அச்சோ பவன் ஹீரோவை உங்களுக்கு பையன் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருவான். அப்ப உடனே ப்ரொஃபசரும் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிடுறாங்க. இவன் உள்ள போற அதே டைம்ல இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய கேடி பொண்ணை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவையே லைட்டா சந்தேக பார்வையோட பாத்துட்டு தான் இந்த பயப்புள்ள கிளம்புறா. அதுக்கப்புறமா ப்ரொஃபசரும், ஏ தம்பி அந்த பரட்ட பையன் உன் கூட தான் படிக்கிறான்ல, அவன் கடந்த ஒரு வாரமா பள்ளிக்கூடத்துக்கே வரல, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த அளவுக்கு நான் அவன் கூட பழகினது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கட் பண்ண அடுத்த போலீஸ் அதிகாரியான நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இவருக்கு கீழே ஒரு ஜூனியர் இருப்பா. அவளோட பேரு லீட்டா. சார் விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? பரட்டங்கிற பையன் தொலைஞ்சு போயிட்டானா. கடந்த ஒரு வாரமா அவனை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சோ இத விசாரிக்கிறதுக்கான பொறுப்பு நம்ம கிட்ட வந்திருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு? புலனாய்வு துறையில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். கடைசியா அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க நூலகத்தை செக் பண்ணும்போது ஒரு சில ரத்த துளிகள் சிந்தி இருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது தொலைஞ்சு போன பரட்ட பையனோடதான் கன்ஃபார்ம் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்க பாருங்களேன், எவனோ ஒருத்தன் வாழை வச்சு இந்த புக்கையே 2ஆ வெட்டிருக்கான். அப்படின்னா வந்த கொலையாளி கண்டிப்பா தாங்கிட்ட ஒரு பெரிய பட்டாக்கத்திய வச்சிருக்கணும். பரவாயில்லையே, வந்த முதல் நாளே இவ்வளவு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பாராட்டி இந்த நைனா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கத பார்த்த ஜோ லாஸ்டா அந்த பரட்ட
அரட்ட பையன் தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒரு சின்ன போட்டோவை அப்லோட் பண்ணிருப்பான்ல, அதை இப்ப ஹீரோ கிட்ட காட்டி, பாரா இதுல இருக்கக்கூடிய பொண்ணு ஒரு யோகாய், அதாவது பாதி மனுஷியாவும் பாதி அரக்க சக்தியோடையும் பிறந்த ஒரு அற்புத பிறவி. வரலாறுல பல யுகங்களுக்கு முன்னாடி இந்த யோகாய்கள் மனித உலகத்துல தான் பிறந்து வளர்ந்தாங்கன்னு கதை இருக்கு. சரி, இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டே நல்லா பாரு, இந்த புத்தகத்துல இருக்க மந்திர சடங்கை யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஷேடோ உலகத்துல இருந்து இந்த அழகான யோகாய் வெளியில வருவான்னு ஒரு கதை இருக்கு. நீ தான் கேர்ள் ஃபிரெண்ட் வேணும்னு நாயை விட மோசமா நாக்க தொங்க போட்டு அலையறல, வேணும்னா ட்ரை பண்ணி பாக்குறியா? உன் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி போட்டோ அனுப்பியிருக்கேன், தேவனா செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஜோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அன்னைக்கு நைட்டு நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ தனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேணுமேங்கிற ஆசையால அந்த புக்ல குறிப்பிட்ட மாதிரி சடங்குக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஒன் பை ஒன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல முதல் பொருள் கன்னி பெண்ணோட ரத்தம். சரின்னு தங்கச்சியோட அறைக்கு போனா அவ டப்புன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்துறா. ஏன் கன்னி பெண்ணோட ரத்தம் தான் கொடுக்கணுமா? நான் ஒரு கன்னி பையன், ஏன் ரத்தத்தையும் கொடுப்பேன்னு ரத்தத்தின் மூலமாவே சடங்கு ஆரம்பிக்கிறான். ஒரு கண்ணாடி, அதுக்கு மேல துண்டு துண்டா நியூஸ் பேப்பர்களை கட் பண்ணி போட்டு ரத்தத்தை ஒரு துளி விட்டு நெருப்ப வச்சு எரிச்சிட்டு புத்தகத்துல இருக்க ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிப்பான். யோகாய் பொண்ணு இப்ப வரும் அப்ப வரும்னு பையன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் எதுவும் வேலை கேட்கல. புரிஞ்சு போச்சு அப்படின்னா இது எதுவுமே உண்மை கிடையாது போலான்னு சொல்லிட்டு பையன் லைட் ஆஃப் பண்ணிட்டு குப்பரப்படுத்துக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுகிறான். ஆனா அதே டைம்ல எரிஞ்சு போன பேப்பருக்கு நடுவுல ஒரு பிரகாசமான வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர மாதிரி தெரியுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. சோகத்தோட பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஹீரோ வாழ்க்கையை வெறுத்து நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு, டே ஒண்ணுதான் நில்லு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, உன்னை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்த. இதை கேட்டு மிரண்டு போன ஹீரோவும், ஆஹா அப்படின்னா மந்திர வேலை செஞ்சிருச்சு போல, நமக்கான ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, வாடி சொல்லோன்னு பையன் கட்டி படிக்கலாம்னு போகும்போது, டே தம்பி வழி விடுப்பா, பின்னாடி என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அட பாவீங்களா, மறுபடியும் பல்ப கொடுத்துட்டீங்களேன்னு மறுபடியும் சோகமா நடக்கும் போது இவனை சுத்தி இருக்க இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. என்னன்னு புரியாம அண்ணாந்து பாக்கும்போது வானத்துல ஒரு வித்தியாசமான போர்ட்டல் ஓபன் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து நம்ம கதையோட ஹீரோயின், அதாவது ஹீரோ ஆசைப்பட்ட அந்த யோகாய், அவ இப்ப வெளியில வந்து டக்குன்னு லேண்ட் ஆகுறா. நல்ல வழியா சுத்தி இருக்காளுங்க இவ வெளியில வந்த விஷயத்த கவனிக்கல. நடக்கிற எதுவும் புரியாம பயத்துல ஹீரோ தடுமாறி கீழே விழுந்துருவான். உடனே கிட்ட வந்த ஹீரோயினும் ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசி கீழே விழுந்தவனை தூக்கி விட்டா பரவாயில்ல, ஒரு வழியா நான் உன்னை பாத்துட்டேன், நீ தான் என்ன வெளியில கொண்டு வந்தல, வா எனக்கு அதிக நேரம் கிடையாது. ரெண்டு பேரும் கசமசா பண்ணலான்னு கூப்பிடுறாங்க. தோடா காமெடி பண்றீங்களா? நான் இந்த ஷோவை டிவில நிறைய முறை பாத்திருக்கேன், கேமரா வச்சு ஏமாத்த பாக்குறீங்களா? நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நடக்கும் போது நம்ம ஹீரோனை பாருங்க, தான் கைய நீட்டினதுமே எங்கேயோ போயிட்டு இருந்த ஹீரோ பறந்து வந்து ஹீரோனோட கையில மாட்டிப்பான். நீ தானே என்ன வெளியில கொண்டு வந்த, சோ நீயும் நானும் தான் ஒன்னா இருக்கணும்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லும் போது, எகா என்ன மடிச்சிருக்கா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பையன் பயந்துகிட்டு நேரா வீட்டுக்கே ஓடி வந்துட்டான். கதவை லாக் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் இங்க உட்கார்ந்துருக்கா. எப்பா இங்கதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியா? அட கடவுளே, நீ எப்படி உள்ள வந்த? ஷேடோ மூலமா தான். என்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொடி பொழுதுல ஷேடோ மூலமா பயணம் பண்ண முடியும். எனக்கு அதிக நேரம் கிடையாது, வா கசமசா பண்ணலாம். பட்டக்கனு பக்கத்துல வந்துவ யோசிக்காம ஹீரோவோட வாயை கடிச்சு வச்சுட்டா. கரெக்டா அதே டைம்ல ஹீரோவோட அம்மாவும் வராங்க. பயந்து போன ஹீரோ, அடி பாவி ஒழுங்கா அந்த ட்ரெஸ் மாட்டு, என் அம்மா கிட்ட நீ என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லு. இப்படி பேசிக்கிட்டே டக்குனு கதவை திறக்கிறான். அம்மா என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, தெரியாதனமா நான் தான் உள்ள கூட்டிட்டு வந்தேன். டேய் ஒரு நிமிஷம் இரு, நீ யார பத்தி பேசுற? இந்த ரூம்ல உன்னை தவிர யாருமே இல்லையே. அட என்னையே சும்மா ஏமாத்தி வீடியோ எடுக்கிறியா முட்டாள், இந்த உன் துணியை கொடுக்கதான் இங்க வந்த. உடனே இவனும் திரும்பி பாக்குறான். அம்மா சொன்ன மாதிரியே ஹீரோயினை காணோம். உடனே ஜோவை தனியா கூப்பிட்டு, டே மச்சான் நீ சொன்ன மாதிரியே நான் அந்த சடங்கை செஞ்சேன், அது மூலமா யோகாய் உலகத்துல இருந்து உண்மையாவே ஒரு பொண்ணு வெளியில வந்துட்டா. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, என் கூட கசமசா பண்ணுன்னு எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்கா. நம்புற மாதிரி இல்லையே. டே சத்தியமா சொல்றேன்டா, அந்த படத்துல இருந்த மாதிரியே ஒரு ஆர்மி காஸ்டியூம்ல மிகப்பெரிய வாழை வச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? பதிலுக்கு ஜோவும், அந்த பொண்ணோட நெத்தியில ஒரு சகப்பு நிற பொட்டு கூட இருந்துச்சா? ஆமா ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் பின்னாடி பாரு, அந்த பொண்ணே நேரா இங்க வந்துட்டா. இந்த பாரு, நீ எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி உன்னை இங்க வர வச்சேன். மத்தபடி எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால எதையும் பண்ண முடியாது. முதல்ல டேட்டிங் போகணும், பேசணும், பழகணும், அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க முடியும். சரி அப்ப ஏன் நேரத்தை வீணாக்கணும், வா உடனே டேட்டிங் போலான்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் ஜோவை கூட பெருசா கண்டுக்காம ஹீரோயின் பின்னாடியே நம்மால் ஓடி வந்துட்டாங்க. அன்னைக்கு ஜாலியா வெளியில போயிட்டு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரம் பார்த்து வழியில அந்த சேட்டக்கார பையன் மேக்கு வரான். தோடா உதவாக்குற எங்க இருந்த ஒரு புள்ளைய உசார் பண்ணிட்டான். செல்லம் பாக்குறதுக்கு ஆள் அம்சமா இருக்க, இன்னைக்கு ஹயாத்தாவோட ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுது, வேணும்னா அங்க வா, நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். இப்படி பேசிட்டு மேக் அங்க இருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அந்த இன்விடேஷன்ல ஹயாத்தாங்கிற பேரை பார்த்ததுமே, எனக்கு அதிக நேரம் கிடையாது, உடனே வா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாகணும். இப்போதைக்கு முடியாது, முதல்ல நீயும் நானும் பழகணும். இல்ல இதெல்லாம் வேலைக்காகாது, நீ என் கூட ஒன்னா இருக்கலன்னா என்ன, அந்த ஹயாத்தா கூட ஒன்னா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் நேரா இப்ப பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கா. மனசொடைஞ்சு போன ஹீரோ நேரா இப்ப கேம் விளையாடலான்னு வரும்போது அங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஜோ மட்டும் உட்கார்ந்துருக்கான். மச்சான் உண்மையாவே அந்த பொண்ணு ஒரு யோகையா இருந்தா கண்டிப்பா அவ மூலமா நிறைய பிரச்சனை வரும். இல்லடா அவ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நான் மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹயாத்தாவோட பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்பதான் அந்த ஹயாத்தா யாருங்கிறதையே காட்டுறாங்க. இவனோட அப்பா ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கூட அந்த கேங்ல இவன் சேராம தனியாலாவே இந்த பிட்காயின்ஸை பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கான். சோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பெரிய பார்ட்டியும் நடக்குது. இதுக்கடையில ஃப்ரெண்டுக்காரன் ஜோ, இந்த யோகா யாரு, எதுக்காக ஹீரோ கூட ஒண்ணு
மண்டுமா இருக்கணும்னு ஆசைப்படுது. இது எல்லாத்துக்குமான பதில பழங்கால புத்தகங்கள்ல தேடும் போது பயலுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் கிடைக்குது. ஆக்சுவலா ஹீரோ கூட ஒன்னா இருந்தா மட்டும்தான் யோகாய்க்கு ஷேடோ உலகத்துல இழந்த பவர்ஸ் எல்லாமே திரும்ப கிடைக்குமா? அது மட்டும் கிடையாது, ஒரு முறை இவங்க ஒன்னா இருந்துட்டாங்க அப்படின்னா ஹீரோ அப்புறம் ஹீரோயினோட இறப்பு ஒன்னா பிணைக்கப்படுமா? இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட இன்னொருத்தரும் இறந்து போயிடுவாங்க. ஐயோ, இது எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட சொல்லியே ஆகணும்னு வேக வேகமா ஜோ பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான். இதே டைம்ல பார்ட்டிக்கு வந்த நம்ம ஹீரோ வழியில ஹீரோனை பாத்துட்டான். தனியா ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு வந்தவன், இந்த பாரு நீ சொன்ன மாதிரியே நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம். ஆனா இது மட்டுமே இல்ல, வாழ்க்கையில அன்பு காதல்னு நிறைய இருக்கு. அதையும் நீ கூடிய சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்கணும். பதிலுக்கு இவ்வளவு சரி சரின்னு தலையாட்டிட்டு ஹீரோ கூட ஒண்ணு மண்ணுமா இருக்கா. இப்ப இவங்க உடல் ரீதியா ஒண்ணு சேர்ந்ததுமே ஜோ புத்தகத்துல படிச்ச மாதிரியே இழந்து போன இவளோட பவர்ஸ் எல்லாமே திரும்ப இவளுக்கு கிடைக்குது. சொல்ல போனா நம்மளால 9 வால் நரி போல. அப்ப ஹீரோயினுக்கு பக்கத்து அறைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சந்தேகத்தை எட்டி பார்க்கும்போது உள்ள இவ தேடி வந்த ஹயாத்தோ மத்த பொண்ணுங்க கூட குடிச்சிட்டு இருக்கான். டே ஹீரோ, நீ ட்ரெஸ் மாத்திட்டு எனக்காக வெயிட் பண்ணு, நான் முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வரேன்னு ஹயாத்தா கூட ஒரு தனி அறைக்கு வந்தவ அங்க வைக்கப்பட்டிருக்க பழமையான பொருட்களை பாத்துட்டு இருக்கா. அம்மா இதெல்லாம் என்ன? என் குடும்பத்தோட பழங்கால சொத்து. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஜோ கரெக்டா பார்ட்டிக்கு வந்துட்டான். வழியில நம்ம ஹீரோவையும் பாத்துட்டான். மச்சான் என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ இப்போ வரைக்கும் அந்த ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கல? அட போ மச்சான், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ, அப்படின்னா ஒண்ணு மண்ணுமா இருந்துட்டியா? அட பாவி, வாழ்க்கையை தொலைச்சிட்டியே குமாரு. முட்டாள் முட்டாள். அவ உன் கூட ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவளோட பவர்ஸ் அவளுக்கு திரும்ப கிடைக்கும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமா அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து இறந்து போயிட்டானா அடுத்த நொடியே நீயும் இறந்து போயிடுவ. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க உடல் ஆன்மீக ரீதியா பிணைக்கப்பட்டிருக்கு. முதல்ல அந்த ஹீரோயின் எங்க போனா? ஹயாத்தா கிட்ட ஏதோ விசாரிக்கணும்னு போனா. முதல்ல வா, அவளை அப்படி பொண்ணு வேக வேகமா ஹயாத்தாவோட அறைக்கு ஓடி வரானுங்க. இதுக்கிடையில ஹீரோயினும் ஹயாத்தா கிட்ட, ஓ வம்சாவளி நீ யாருங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லல போல. நீ மாய வம்சாவளியை சேர்ந்த 5 சக்தி வாய்ந்த ஆளுங்கள்ல ஒருத்தன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோகாய்களை வேட்டையான வம்சாவளி நீங்க. அந்த வகையில நீ என்னோட எதிரின்னு சொல்லிட்டு தான் உரைய விட்டு பட்டாக்கத்திய வெளியில எடுக்கிறா. இதுக்கடையில ஹீரோவோட நைனா தொலைஞ்சு போன அந்த பரட்டை இருக்கால, அவன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கும்போது இவன் லாஸ்டா அப்லோட் பண்ண அந்த பழங்கால புத்தகத்தை பத்தியும் போட்டோ பத்தியும் ஒரு சில குறிப்புகள் கிடைக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா பரட்டை இறந்து போயிட்டானே தவிர அவனோட உடல் போலீஸ்க்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. இதுக்கடையில சுரங்கத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய ராக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்கிட்ட தான் இறந்து போன பரட்டையோட உடம்பு இருக்கு. ஏதோ ஒரு சில சடங்குகளை பண்ற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல ஹீரோயினை பார்க்க வந்த ஹீரோ கதவை திறக்கும் போது பயபுலிங்க 2 பேருக்கும் சம ஷாக்கு. ஏன்னா ஹயாத்தாவோட தலையவே துண்டா வெட்டி நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்கா. மரண பயத்தோட 2 பேரும் பயங்கரமா கத்துறானுங்க. இதே டைம்ல வெளியில அந்த ஹயாத்தாவோட கூட்டாளிகள் வேற கதவை தட்டிட்டு இருக்காங்க. போச்சு, நம்ம எல்லாரும் வசமா மாட்ட போறோம்னு கத்தும் போது ஹீரோயின் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம தன்னோட ஷேடோ பவரை பயன்படுத்தி நொடி பொழுதுல 3 பேரும் நேரடியா ஹீரோவோட அறைக்கு வந்துட்டாங்க. மச்சான் சத்தம் போடாம வெளியில வா, டைரக்டா போலீஸ் கிட்ட இவளை கோத்து விட்டுறலாம். டேய், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப நல்லா கேக்குது. குட்டு பையா, எசக்கு பொசுக்க ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். அடுத்து ஓன் தலையும் துண்டா வெட்டிடுவேன். மச்சான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்னு வார்த்தையில சொல்லிட்டு, டே முட்டாள், உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த கோத்து விட்டுருன்னு மொபைல்ல டைப் பண்ணி காட்டிட்டு ஜோ பாதியிலேயே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இதுக்கடையில ஹயாத்தா இறந்து போன விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க அங்க வந்துட்டாங்க. ஆமா, எந்த வெப்பனால அவன் இறந்து போயிருப்பான். ஏன்னா உடம்புல இருந்து துளி ரத்தம் கூட வெளிவரல, கூடவே வெட்டப்பட்ட தலையும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்ப அங்க வந்த ராக்கு வெளியில இருக்க போலீஸ்காரனை அடிச்சு போட்டுட்டு அவனோட காஸ்டியூம்ல உள்ள வரான். யாரும் பார்க்காத நேரத்துல கொண்டு வந்த மந்திர பொடிய காத்துல தூவும் போது கடைசியா ஹீரோயினோட கையால ஹயாத்தா இறந்து போனது நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜோன் 3 பேருமே ஷேடோ பவர்ஸை பயன்படுத்தி மறைஞ்சு போனதுன்னு எல்லாமே ஒரு சின்ன விஷுவலா தெரியுது. சோ இப்போ இந்த ராக்குக்கு ரொம்ப தெளிவா தெரியுது ஷேடோ உலகத்தை விட்டு ஒரு யோகாய் தப்பிச்சு மனித உலகத்துக்கு வந்திருக்குன்னு. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் பேச்சை கேட்டு வெட்டப்பட்ட அந்த ஹயாத்தாவோட தலைய அங்க இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறான். இந்த பாரு, புத்தகத்துல படிச்ச மாதிரி உன்னோட பேரு லிசி தானே? நான் ஒரு சின்ன பையன், தெரியாதனமா ஏதோ ஒரு சடங்கு பண்ணி உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சோ தயவு செஞ்சு என்ன பிரச்சனையில மாட்ட வைக்காத, இந்த இடத்த விட்டு அமைதியா போயிடு. எது அமைதியா போகணுமா? முட்டாள் முட்டாள், நீயும் நானும் உடல் ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பிணைக்கப்பட்டிருக்கோம். இதுல இருந்து கண்டிப்பா ஒன்னாலையும் என்னாலையும் தப்பிக்க முடியாது. என்ன உன் கை ரொம்ப வேர்வையா இருக்குன்னு இவ லைட்டா ஊதுனதுமே கை ஃபுல்லா உறைஞ்சு போகுது. அட உன் இதயம் வேற ரொம்ப படபடப்பா இருக்கு, வா 2 பேருமே ஒன்னா இருக்கலான்னு ஹீரோவோட வாழ்க்கைய வலுக்கட்டாயமா கெடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில விடியுது. தூக்கத்தை விட்டு கனம்பளிக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கா. அட நடந்த எல்லாமே வெறும் கனவு மாதிரி இருக்கு. எல்லாமே உண்மைதான். முக்கியமா ஹயாத்தாவோட வெட்டப்பட்ட தலை. கூடவே நீ என்ன பார்த்து ரொம்ப பயப்படுற, நீ என்ன காதலியா பாக்குறல. சோ அந்த உறவை முறையா பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கு நைட்டு உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம். வேணவே வேணான்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது, உன் வீட்டுல இருந்து ஏதாவது எனக்கு உணவு கொடு. எது இந்த அறைய விட்டு வெளியில போறியா? இந்த பாரு, எங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு யாருக்குமே நீங்க இருக்க விஷயம் தெரியக்கூடாது. உனக்கு சாப்பாடு வேணும்னா வெளியில தான் போயாகணும். உடனே பவரை பயன்படுத்தி டக்குனு வெளியில தூக்கிட்டு வந்துட்டா. ஏமா எனக்கு வயிறு வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன், தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் ஒரு யோகாங்கிறதால இன்னொரு என்ன எதிரிகள் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையன், நீயும் இறந்து போயிடுவ. என்ன இதுக்கப்புறம் என் கூட இருக்க போறியா, இல்லனா தனியா போய் சாக போறியா? பயந்து போன நம்மளும் அடியே இப்ப என்ன தாண்டி பண்ணணுங்கிற? பெருசா ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. தோ அங்க இருந்து நல்ல வாசனை வருது. உடனே ஹீரோவும் ஒரு பெரிய கோடைஸ வாங்கி கொடுக்குறான். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. 10 நாள் சாப்பிடாத ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி முச்சுக்கு முச்சுக்கு அதெல்லாம் கடிச்சு தின்னுகிட்டு இருக்கா.
அப்பாடா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அடுத்த ஆளா கொல்ல போலாமா? எது அடுத்த ஆளா? மொத்தமா எத்தனை பேரை கொல்ல போற? 5. ஏற்கனவே ஹயாத்தா இறந்து போயிட்டா. இப்ப அந்த மாய பிரிவை சேர்ந்த 4 பேரை நான் தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மகத்தாமா தேவை. என்னத்தாமா? மகத்தாமா. ஏன்னா அதுதான் நான் அடுத்தடுத்து கொல்ல போற ஆளுங்க யாருங்கிறத தெளிவா காட்டும். அடி பாவி, நீ ஒருத்தனை கொன்னதுக்கே எனக்கு வைத்தால போகுது. இதுல 5 பேரை மட்டும் நீ கொன்ன, நான் அல்பாயுஸ்ல மேல போயிடுவேன். டேய், ஷேடோ உலகத்துல இருக்க என்னோட சகோதரிகளை விடுவிக்கணும் அப்படின்னா மாய பிரிவை சேர்ந்த 5 பேரையும் நான் கொன்னாகணும். நீ எனக்கு உதவி பண்றதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. தப்பிக்க வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் என் கூட வான்னு சொல்லிட்டு இப்ப அவளோட கையில ஒரு போனை ஒப்படைக்கிறான். இந்த பாரு, இதுக்கு அப்புறமா உன்னோட ஷேடோ பவரை பயன்படுத்தாம என்கிட்ட ஏதாவது சொல்லணும், பேசணும்னு ஆசைப்பட்டா தோ இதுல என்னோட பேர் இருக்கு, இதை டச் பண்ணா போதும் கால் வரும். அந்த பக்கத்துல இருந்து நீ பேசக்கூடிய எல்லாத்தையுமே நான் இந்த பக்கத்தின் வழியா கேட்க முடியும். ஓ, இதுதான் உங்க உலகத்தோட மாயாஜால பொருளா? ஆமா ஆமான்னு சொல்லும் போதே டக்குனு முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஹீரோயினை காணோம். உடனே இதான் சாக்குன்னு ஹீரோ இப்ப நேரா ஜோ கிட்ட ஓடி வரான். டே மச்சான், உன்னால எனக்கு ஒரு உதவி தேவை. எது மச்சானா? டேய், யாருக்கு யாரு மச்சான்? நீ ஒரு கொலகாரி கூட சுத்திட்டு இருக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் யாரோ? அட பாவி, அவ ஹயாத்தாவை மட்டும் கொல்லல, இன்னும் 4 பேரை கொல்ல போறாளாம். லாஸ்டா இப்ப அவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்த. அவ எங்க போறா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாத்தையுமே என் போன் மூலமாவே ட்ராக் பண்ண முடியும். அவ திரும்ப வரதுக்குள்ள மறுபடியும் ஷேடோ உலகத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். உடனே இந்த இடத்த விட்டு பள்ளிக்கூடத்தோட நூலகத்துக்கு வராங்க. பழங்கால மந்திர தந்திரங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பாங்க. அப்ப அங்க வந்து கேடி பண்ணும். டே பசங்களா, என்னடா இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க? அதுவா, நாங்க யோகாய் சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். அது அங்க இல்ல, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான புத்தகத்தை கொடுக்குறா. அதுல இந்த யோகாய்களை மனித உலகத்துல இருந்து ஷேடோ உலகத்துக்கு அனுப்புறதுக்கான ஒரு சின்ன சடங்கு பத்தின குறிப்புகள் இருக்கு. சோ ஹீரோ அதை ஒரு போட்டோவா எடுத்து வச்சுப்பான். அப்பதான் போன் எடுத்து ஹீரோயின் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணும்போது அவ இப்ப கமாக்குரான் சொல்லப்படக்கூடிய சிட்டில இருக்கா. வழியில ஒரு சில பெண்கள் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து முடிச்சிட்டு பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வந்தா அங்க ஒரு சில பேர் டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த டான்ஸையும் பார்த்து இப்ப அவளும் அதே மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதை ஒரு சில பேர் வீடியோ எடுத்து டிக்டாக்ல அப்லோட் பண்ணிட்டானுங்க. இதுக்கடையில ஹீரோவோட அப்பா சேட்டக்கார பையன் மேக்க தனியா கூப்பிட்டு, அவன் என்னாச்சு, உன் ஃப்ரெண்டு ஹயாத்தா இறந்து போனானே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவன் என் அங்கிளோட பையன். சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அப்பா சொல்லக்கூடிய எதையுமே இந்த ஹயாத்தா கேட்கல. சோ கோவத்துல அவனை நிறுவனத்தை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. இப்ப வரைக்கும் தனியா சம்பாரிச்சு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். அடச்ச, கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லன்னு சொல்லிட்டு கோவத்தோட நைனா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராரு. கரெக்டா அதே டைம்ல ஹீரோ ஹீரோயினா மறுபடியும் ஷேடோ உலகத்துக்கு அனுப்புறதுக்காக பேக்ல ஒரு சில திங்ஸ் தூக்கிட்டு வெளியில போயிட்டு இருக்கான். டேய், இந்த டைம்ல எங்க போற? அப்பா நான் ஜிம்முக்கு போறேன். எது 10 மணிக்கு ஜிம்மா? ஆமாப்பா, நானும் ஜோவும் ஒன்னாதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், இறந்து போட அந்த ஹயாத்தாங்கிற பையன் அவன் உன் பள்ளிக்கூடம் தானே? அவனை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்லப்பா, அவ யாருன்னே தெரியாது. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு நைனா அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நேரா கைவிடப்பட்ட ஒரு பழைய பள்ளிக்கூடத்துக்கு வரான். சடங்குக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா அந்த ஹீரோயின் இங்க வருவா. நீ அந்த போர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. கரெக்டா ஹீரோயின் இந்த சேருக்கு பக்கத்துல வந்ததுமே மந்திரத்தை உச்சரிச்சா போதும், மறுபடியும் ஹீரோயின் அவளோட உலகத்துக்கே போயிடுவா. இதுக்கடையில வீட்டுக்கு வந்த நைனா ஹயாத்தாவோட Facebook ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பாக்கும்போது அதுல ஒரு ஆளா நம்ம ஹீரோ இருக்கான். இங்கதான் முதல் டவுட்டே ஆரம்பிக்குது. நான் கேட்கும்போது ஹயாத்தா யாருன்னே தெரியாதுன்னு போய் சொன்னா, ஆனா இங்க Facebookல ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிருக்கான். இன்னொரு பக்கத்துல வெளியில போன ஹீரோயின் திரும்ப வந்துட்டா. நிச்சயதார்த்தத்துக்கு பாரம்பரிய உடைய மாட்டிக்கிட்டு ஜாப்பனீஸோட பாரம்பரிய டான்ஸ் ஆடுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா பீச்ல டிக்டாக்காக ஒரு சில பேர் வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல ஹீரோவுக்கு சிரிப்பா இருக்கு, ஆனா அதை வெளிப்படையா காட்டிக்கல. அதுக்கப்புறமா ஹீரோனை பேசி கரெக்டா அங்க இருக்க சேருக்கு பக்கத்துல வர வச்சதுமே, மச்சான் இதாண்டா டைம், மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லும் போது கோமே 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 சே கோமே 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 சேன்னு ஜோ பையன் மந்திரத்தை உச்சரிப்பான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. நம்ம ஹீரோயின் குத்துக்கள் மாதிரி நிக்கிறா. அட பாவி, என்கிட்டயே உத்தியை காட்டுறியான்னு ஜோவை தூக்கி அங்க இருக்க டேபிள்லயே ஒரு அடி. விழுந்தவன் கையில கத்தி எடுக்கிறான். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்படியா? முதல்ல என்னோட ஷேடோ பவருக்கு பதில் சொல்லு. தான் உடம்ப விட்டு ஆன்மாவை பிரிச்சு தான் உருவத்தை பல உருவங்களா ஜோவை சுத்தி அப்படியே பறக்க விடுவா. கடைசி நிமிஷத்துல உண்மையான உருவத்தை பார்த்த ஜோவும் கத்திய வச்சு டப்புன்னு கையில ஒரு குத்து. ஆனா பாருங்க, ஹீரோனுக்கு அந்த காயங்கள் நொடி பொழுதுல குணமாகுது. இருந்தாலும் கோவத்துல அவனை ஒரு மந்திர பெட்டிக்குள்ள சிறை வைக்க பாப்பா. நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்து போன ஹீரோவும், எம்மா தாயே, தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணாத. இதுக்கப்புறம் நான் உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு நினைக்கவே மாட்டேன். நீ சாகடிக்க ஆசைப்படுற மீதி 4 பேரோட தலையை எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். சரி சரி, இந்த முறை உன்னை மன்னிக்கிறேன். ஆனா என் டான்ஸ் நல்லா இல்லன்னு சொன்னல, அதுக்காக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. நான் கோச்சுக்கிட்டேன். அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளால டக்குன்னு மறைஞ்சு போயிடுவா. இன்னொரு பக்கத்துல ராக்கு கழுத்துல வித்தியாசமான ஒரு லாக்கெட்டை மாடி இருக்கான். அதை கையில வச்சுக்கிட்டு யோகாயோட இருப்பிடத்தை காட்டுன்னு ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சதுமே அவனோட கண்கள் சிகப்பா மாறுது. கூடவே ஹீரோயின் எங்க போயிட்டு இருக்காங்கிற விஷயத்த கூட இருந்த இடத்துல இருந்தே இவனால பார்க்க முடியுது. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் திரும்ப ஹீரோ கிட்ட இருந்து எப்ப கால் வரும்னு அந்த போனையே பாத்துட்டு இருப்பா. அப்ப சடனா ராக்கு பையன் ஒரு போர்ட்டல் உருவாக்கி நம்ம ஹீரோயினை அதுக்குள்ள இழுத்துட்டாங்க. இதோட மாய வம்சாவளிகளோட அடிமை இங்க வந்திருக்கான். உன்னாலதான் என் அம்மா நண்பர்கள்னு எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அதுக்காக உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. மறைஞ்சு மறைஞ்சு ஒவ்வொரு இடங்களையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்டா மாய வம்சாவளியை சேர்ந்த 5 முன்னோர்கள் தான் ஒரு பெரிய சடங்கை செஞ்சு இந்த யோகாய்களையே சிறை வச்சிருப்பாங்க. சோ அந்த சடங்கு நடந்த இடத்துக்கு இந்த ராக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு பவரும்
கம்மியாயிடுச்சு. சோ ஷேடோவை பயன்படுத்தி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா ராக்க பாருங்களேன், இவ எந்த இடத்துல மறைஞ்சு போனாலோ அந்த இடத்துக்குள்ள கைய விடும் போது ரொம்ப ஈஸியாவே அவளை திரும்ப இதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சு? தோ அதுக்கான பதில் என் கழுத்துல இருக்கு. இந்த லாக்கெட் இறந்து போன யோகாய்களோட பவர் மூலமா உருவாக்கப்பட்டது. இது என்கிட்ட இருக்க வரைக்கும் எத்தனை முறை நீ ஷேடோவை பயன்படுத்தி தப்பிக்க ட்ரை பண்ணாலும் ரொம்ப ஈஸியாவே நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். உடனே இதை கேட்டு கடுப்பான நம்மாளு படு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா ராக்கோ சும்மா கிடையாது. கத்திய வச்சு டப்புன்னு வயித்துல ஒரு இறக்கு. மொத்தமா சாகடிக்க போற நேரத்துல நம்ம ஹீரோயின் ராக்கோட கழுத்துல இருக்க டாலரை கவனிக்கிறா. இது இருந்தா தானே என்ன கண்டுபிடிப்பேன்னு லாக்கெட்டை பாதியா உடைச்சிட்டு நொடி பொழுதுல அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவா. லாக்கெட் முழுசா இருந்தா மட்டும்தான் ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியும். இதே டைம்ல எஸ்கேப் ஆன ஹீரோயின் இப்ப நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வரா. இந்த பாரு, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் மார்னிங் உங்ககிட்ட பேசுறேன். ஹீரோயினும் தனக்கு காயம்பட்ட விஷயத்தை கூட சொல்லல. வரும்போதே கையில ஒரு புழுவை கொண்டு வந்திருப்பா. சோ அதுல இருக்க சாறுகளை பயன்படுத்தி தன் காயத்தை குணப்படுத்தலான்னு பாக்குறா. ஆனா அந்த காயம் குணமாகிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கத்துல ராக்க காட்டுறாங்க. இவனால நொடி பொழுதுல டக்கு டக்குன்னு மறைஞ்சு போக முடியாது. லாக்கெட் கையை விட்டு போனதால இவன் ஒரு வண்டியை பிடிச்சுதான் திரும்ப தன்னோட இடத்துக்கு போயாகணும். அப்பதான் கரெக்டா வழியில ஒரு ட்ரக்க கவனிக்கிறான். சார் வாங்க, என்ன மாறு விஷய காம்படிஷனா? எங்க போனோம்? எனக்கு உன்னோட வண்டி தேவை. அதுக்கு என்ன சார், வாங்க நான் தனியா தான் போறேன். உங்களை எங்க போடுமோ நானே டிராப் பண்ணி விடுறேன். எனக்கு நண்பர்கள்னு யாரும் கிடையாது. ஆனா இந்த ஊர்ல எனக்கு எல்லா இடமும் அத்துப்படி. ஊருக்கு வேற புதுசா இருக்கீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னோட நெருக்கமான ஃப்ரெண்டு. நீங்க என்ன கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கு தாராளமா அதை கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே பாட்டை போட்டுட்டு பயப்படலிங்க டான்ஸ் ஆடினபடியே போயிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல அடுத்த நாள் காலையில ஹீரோ கண்டுபிடிச்சு பாக்குறான். பெட்ல இருந்த ஹீரோனை காணோம். சோ அவசர அவசரமா கிளம்பினவன் நேரா பள்ளிக்கூடத்துக்கு வரான். அதே டைம்ல அங்க இருக்க டிரைனேஜ்ல இருந்து ஒரு சிகப்பு நிற புகை மேல பறந்து வந்துட்டு இருக்கு. கேமராவும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. பார்த்தா இங்கதான் அந்த ராக்கு பையன் பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். ஏற்கனவே இறந்து போன பரட்ட பையனுக்கு தான் பவர்ஸ் மூலமா திரும்ப உயிரை கொடுக்கறான். ஆனா என்ன, பையனுக்கு இப்போ உயிர் கிடையாது. வெறும் ஜாம்பிய போலதான் வாழ்க்கை. யோ கருப்பு சொக்கா, நீ தான் என்ன கொலை பண்ணல. தக்காளி உன்னை சும்மா விட மாட்டேன். ரொம்ப வாய் பேசாத. திரும்ப நான் தான் அவனுக்கு உயிரை கொடுத்திருக்கேன். இனிமே நான் சொல்லக்கூடிய வேலைகளை மட்டும்தான் நீ கேட்கணும். ஒருவேளை எசக்கு பசுக்கா ஏதாவது பண்ணலான்னு பார்த்த உன் இதயத்தை மொத்தமா அழிச்சிருவேன். அடுத்த ஹீரோவும் ஜோவும் அன்னைக்கான கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில வராங்க. இவங்க எழுதின எக்ஸாம்ல ஃபெயிலா. சோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள வந்த மேக்கு, என்னடா உங்க அப்பா போலீஸ்னா பெரிய இவரா? இன்னைக்கு உன்னை பொலன்னு புலகுறேன். அத உங்க அப்பா கிட்ட போய் நீ சொல்ற. அடுத்து அடிக்கலாமேன்னு கைய வாங்கும் போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோயின் அவனை வளைச்சு பிடிக்கிறா. எம்மா தாயே, தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணாத. இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அச்சோ பவன் இறக்கப்பட்டு அவனை விட்டுருவா. டேய் ஆளை வச்சு அடிக்கிறியா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மேக் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். அதே டைம்ல ஹீரோயின் வேற சுருண்டு கீழே விழுறா. உடனே அவளை தாங்கி பிடிச்சபடி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அங்க வந்த ஜாம்பி பையனும் கவனிக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு உள்ள போந்து, டே பரட்ட, நீ இவ்வளவு நாள் எங்க போனன்னு பேச்சு கொடுக்கதான் பாப்பா. ஆனா இவன் ஜாம்பியா இருக்கதால விரிப்பிடிச்ச மாதிரி கடிக்கலாமேன்னு கிட்ட போவான். பயந்து போனவ கையில இருக்க லேப்டாப்பை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. அடுத்து தனியா வந்த ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவளுக்கு ஏற்பட்ட காயம் ரொம்ப சிவியரானதால அதே இடத்துல மயங்க ஆரம்பிக்கிறா. ஆனா கடைசி நிமிஷத்துல என்ன ஒரு சுத்தமான இயற்கை நீர்வீழ்ச்சிக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு தான் மயங்கிருப்பா. உடனே இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க ஒரு பழமையான கோயிலுக்கு வரா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியும் இருக்கு. உடனே அங்க இருக்க தண்ணியா நம்ம ஹீரோனுக்கு கொடுத்ததுமே உடம்புல இருந்த காயங்கள் குணமாயிடுச்சு. அட என்ன ஒரு அதிசயம், இந்த தண்ணீருக்குள்ள ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. ஆமா, இந்த இடத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசா இருக்கும் போதே என்னோட பாட்டி தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்னதான் உனக்கு பிடிக்காது, என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு ஆசைப்படுற, அப்புறம் எதுக்காக எனக்கு உதவி பண்ண? நீ பண்ற விஷயங்கள் பிடிக்காதான், ஆனா உன்ன பிடிக்காதுன்னு நான் எப்பயுமே சொன்னது கிடையாது. இந்த டைலாக்க சொன்னதுமே நம்மளுக்கு காதல் அதிகமாகி அதே இடத்துல கசமுசா பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவோட நைனாவும் லீட்டாவும் இறந்து போன ஹயாத்தா இருக்கான்ல, அவனோட அப்பா கிட்ட விசாரிக்க வந்திருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் ஏற்கனவே எழுந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்காரு. நான் கேட்க வந்த கேள்விகள் ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. உங்களுக்கு எதிரிகள்னு யாராவது இருக்காங்களா? என்ன எதிர்க்கிற தைரியம் இங்க இருக்க யாருக்கும் கிடையாது. ஆனா என் பையன் எப்ப என்ன விட்டு பிரிஞ்சு போனானோ அப்போல இருந்து அவனை வெறுக்கக்கூடிய ஆளுங்க ரொம்பவே அதிகம். சடனா அப்ப அந்த இடத்துக்கு அரிசோன் சொல்லப்படக்கூடிய ஒரு அல்லக்கை வரான். சார், நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஏன்னா என்னோட பாஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. பதிலுக்கு நைனாவும், ஆமா உங்களுக்கு இந்த பரட்ட பையனை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லையே, அவனை பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஓ அப்படியா? ஆனா அவனோட Facebookல உங்களோட ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்கான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், அவன் இறந்து போயிட்டான், ஓகே. ஆனா அவன் இந்த கம்பெனில வேலை பார்த்தானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இப்பதானே சொல்றீங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறமா நைனாவோ லீட்டாவோ அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல நீர்வீழ்ச்சியை விட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது அந்த பழமையான கோயில்ல ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவரோட பேரு நியான். டே தம்பி, என்னடா ரொம்ப நாள் ஆளைய காணோம்? அங்கிள், பள்ளிக்கூடம் போறதுக்கும் கேம் விளையாடுறதுக்குமே டைம் சரியா இருந்துச்சு, அதான் வர முடியல. அம்மா, இந்த பொண்ணு யாரு? அட ரொம்ப வைக்கப்படாத, கேவலமா இருக்கு. என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா அங்கிள். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். அடுத்து ஹீரோனை கூட்டிக்கிட்டு நேரா கைவிடப்பட்ட அந்த பழைய பில்டிங்க்கு வரான். ஏன்னா எப்பவுமே ஹீரோயினை தான் வீட்லயே வச்சிருக்க முடியாது, இவளுக்குன்னு ஒரு மறைவிடம் தேவை. அப்போ உடனே ஹீரோவும், ஆமா எதுக்காக நீ 5 பேரை கொல்ல பாக்குற? உன்னோட வரலாறு தான் என்ன? உடனே ஹீரோயினும் தான் தலைய ஹீரோவோட தலையில ஒட்டும் போது ஒரு சின்ன கதை பிளே ஆகுது. ஆரம்பத்துல மனிதர்களும் யோகாய்களும் ரொம்ப நிம்மதியா ஒன்னாதான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா மனிதர்கள் யோகாய்களை அரக்கர்களா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, பாரபட்சமே இல்லாம யோகாய்களை வேட்டையாட துணிஞ்சாங்க. இது மூலமா என்னோட அம்மாவும் கொல்லப்பட்ட
கொல்லப்பட்டாங்க. எஞ்சி இருந்த என்ன போல சின்ன சின்ன யோகாய்களை மாய வம்சாவளியை சேர்ந்த 5 குருக்கள் ஒன்னா சேர்ந்து தங்களோட உயிரை அர்ப்பணிச்சு எங்களை ஷேடோ உலகத்துல சரி வச்சாங்க. 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா நீ தான் என்ன விடுதலை பண்ண. சிறையை உடைக்கிறதுக்கான முதல் ஆளோட தலையை நான் துண்டா வெட்டிட்டேன். ஆனா மீதி இருக்க 4 பேரோட தலைகளை நான் வெட்டியாகணும். உடனே ஹீரோவும் இல்ல அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, கண்டிப்பா அவங்களை விடுவிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும், எனக்காக தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரையுமே நீ கொல்லக்கூடாதுங்கிறான். கட் பண்ண அடுத்து சுரங்கத்துக்குள்ள இருக்க அந்த ராக்கு பையனை பாக்குறதுக்கு அரிசா வந்திருக்கான். சோ இப்பதான் விஷயமே புரியுது. இந்த அரிசா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் ராக்கு பையன் பண்ணிட்டு இருக்கான். மன்னிச்சிரு, அந்த பரட்ட பையன்கிட்ட இருந்து பழங்கால புத்தகத்தை வாங்குறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்தோட பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டான். புத்தகம் மட்டும் தான் கிடைச்சது, இதை நீயே வச்சுக்கோ, தேவையில்ல, அது இங்கே இருக்கட்டும், அதான் பாதுகாப்பானது. அப்ப உடனே பரட்ட பையன் என்ன போக விடுங்கடான்னு அடிக்க பக்கத்துல வருவான். ஆனா அரிசா கைய நீட்டினதுமே அவன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துறான். சோ ராக்க போலவே இந்த அரிசாவுக்கும் நிறைய பவர்ஸ் இருக்கு. அடுத்த நாள் காலையில விடுது. ஹீரோனை பாக்கலாமேன்னு பழைய ஸ்கூலுக்கு வரும்போது தெரியாதனமா செட் பண்ணி வச்சிருந்த பொறியிலேயே ஹீரோவோட கால் மாட்டிக்கிச்சு. அடியே என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் என்னோட பாதுகாப்புக்காக தான். நான் தேடிக்கிட்டு இருக்க மகத்தாமான்னு சொல்லப்படக்கூடிய மந்திரக்கல் தோ அது பாக்குறதுக்கு இந்த வடிவத்துல தான் இருக்கும். நான் இதை அப்படியே கூகுள்ல வச்சு செக் பண்ணேன். தோ இப்ப அந்த மகத்தாமா எங்க தான் இருக்கு. அட இந்த இடமா? இது என் பள்ளிக்கூடத்தோட கண்காட்சி அறை. சரி அப்ப நீ வெயிட் பண்ண, நான் போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வரேன்னு ஹீரோயின் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இதுக்கடையில நைனாவும் லீட்டாவும் அந்த அரிசோ எங்க போயிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா, வழக்கமா வேலைக்கு போகக்கூடியவன் இடையில அந்த பழங்கால கோயில் இருக்கு இல்லையா, அங்க போயிருக்கான். சம்பந்தமே இல்லாம 1.5 மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்துல இருந்திருக்கான். ஒரு கோயிலுக்குள்ள எதுக்காக 1.5 மணி நேரம் இருக்கணும்? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு இவங்களுக்குள்ள இருக்க கேள்வி அதிகமாகுது. கட் பண்ண அடுத்து ஹீரோ கோயில்ல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து நீயானோ என்னாச்சு உனக்கு, ஏன் ரொம்ப குழப்பமா இருக்க? இல்ல தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து எப்படி தப்பிப்பீங்க? அதுக்கான பதில் உன்கிட்டயே இருக்கு. உன்னால ஒரு விஷயத்த ஒரு வழியில பண்ண முடியலன்னா கண்டிப்பா அதுக்கு இன்னொரு வழி இருக்கும். அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சாவே பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. பள்ளிக்கூடத்துல ப்ரொஃபசரை காட்டுறாங்க. தன்னோட பூனைக்கு சாப்பாடு வைக்கலாம்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோயின் உண்மையை சொல்ல, நான் தேடி வந்த மகிதாமா அது இப்ப எங்க இருக்க? தபரு அது கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது, ஆனா அது திரும்ப அனுப்பப்பட்டாச்சு. மத்தபடி எனக்கு அந்த கல்ல பத்தி எதுவும் தெரியாது. உடனே ஹீரோயினும் அவங்க கதையை முடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது சடனா ஹீரோ சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. சோ இந்த முறை சம்பந்தமே இல்லாம அந்த பிரின்சிபலை கொல்றதுக்கு பதிலா அவங்கள ஷேடோ உலகத்துக்குள்ள கொண்டு வரா. எனக்கு தெரியும் நீ ஒரு யோகாய் தானே, புத்தகத்துல இருந்த எல்லாமே அப்ப உண்மையா? இப்படி கேட்கும் போது யோகாய்களோட உண்மையான உருவத்தை பாருன்னு நம்ம ஹீரோயின் ஒரு அரக்க மிருகமா உருமாறி ப்ரொஃபசரை பார்த்து ஒரு ஜம்ப் அடிக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த நேரா ஹீரோ கிட்ட வந்தவ என்னால மகத்தாமாவை கண்டுபிடிக்க முடியல, அத கண்காட்சிக்காக கொடுத்த ஆளுங்களே அதை திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. உன்னால இப்ப அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஒரே ஒரு வழி இருக்கு. நம்ம டைரக்டா பள்ளிக்கூடத்துல இருக்க கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா அதுல இருக்க தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா ஏன் வெயிட் பண்ற, உடனே ஹேக் பண்ண. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா மீராவால ஹெல்ப் பண்ண முடியும்னு இப்ப நேரா அந்த கேமிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரான். உடனே பேண்டா உள்ள போந்து டேய் உன் இஷ்டத்துக்குலாம் மீராவை உன் கூட அனுப்ப முடியாது, எங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு, வேணும்னா அதுல ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறமா மீராவை உன் கூட அனுப்பி வைக்கிறேன். வேற வழி இல்லாம மொத்த பேருமே கேம் விளையாடுவாங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்க சிஸ்டம் ஃபுல்லாவே யாரோ ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான் போல. மண்டவோட சிம்பிள் மட்டும் தான் அதுல தெரியுது. மீரா சும்மா இருப்பாளா, தன் மொபைல கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு யார் அதை ஹேக் பண்ணிருக்காங்க, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு 1 by 1 லொகேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜோ ஹீரோயின் ஹீரோன்னு 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வழியில கரெக்டா கேடி பொண்ண கவனிக்கிறாங்க. இவங்க கிராஸ் பண்ணி போகும்போது கேடி பொண்ணோட கையில இருக்க ஒரு சின்ன பேங்கிள் பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. கூடவே ஹீரோனை லைட்டா வில்லத்தனமா பாக்குறா. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் புரியல. அடுத்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்த நம்பாளுங்க அங்க இருக்க கபோர்ட்ல லைட்டா கைய வச்சதுமே அது ஒரு ரகசிய கதவா ஓபன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய சுரங்கத்தின் வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மொத்த பேருமே வழியில லட்சக்கணக்கான கொடூரமான பூச்சிகள் ஓடி வந்து அது ஒரு எலியோட உருவத்துக்கு மாறுற விஷயத்த பார்த்த மீராவும் ஜோவும் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடியே போயிடுவானுங்க. பின்னாடியே ஹீரோவும் தப்பிக்கலான்னு பாப்பான். ஆனா இவ அவனோட கைய பிடிச்சு உன் நண்பர்கள் கூட இருந்தாதான் ஆபத்து, ஆனா நீ என் கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு இப்படி சொல்லிட்டு தான் ஒரு கைய பயன்படுத்தி நொடி பொழுதுல அங்க இருந்த எலி அரக்கனைய அழிச்சிட்டா. திரும்பி பார்க்கும்போது முன்னாடி அந்த பரட்ட பையன் வந்து நிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல இருக்க யாரோ ஒருத்தர் தான் யோகாயான ஒன்ன இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சோ அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துல இருக்க ஒட்டுமொத்த பேரோட சிஸ்டமையும் ஹேக் பண்ண. நான் கெஸ் பண்ண மாதிரியே நான் இருக்க இடத்துக்கு நீங்களாவே வந்து மாட்டிக்கிட்டீங்க. அடா போடா பைத்தியம்னு நெத்தியில ஒரு கத்தி இறக்கி நம்மால அவன் கதையை முடிச்சுட்டா. அதே டைம்ல ராக்கு நெருப்பு வாளோட சண்டைக்கு வரான். உடனே ஹீரோனுக்கு உதவி பண்ணலான்னு கீழே கிடக்கிற கல் எடுத்து குறி வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அந்த கல்லையே ராக்கு புடிச்சு ஹீரோயின் மண்டையிலேயே ஒரு அட்டி. நேரம் போக போக ஹீரோயினால அவனை சமாளிக்கவே முடியல. சரி தான் பவர்ஸை பயன்படுத்தி ஷேடோ மூலமா தப்பிக்கலான்னு பார்த்தா அதுவும் வேலைக்காகல. அப்பதான் சிரிச்சுக்கிட்டே ராக்கும் அவசரப்படாத, உன்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த நூலகத்துல இருந்து இங்க வரைக்கும் நான் மந்திர தடுப்பு சுவரை போட்டிருக்கேன், இதுக்குள்ள அவன் பவர் எதுவுமே வேலை செய்யாத. உடனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி நிமிஷத்துல ஹீரோ ஒரு பழமையான கோயிலுக்கு வருவான்ல, அந்த இடத்துல ஒரு கல்லர் இருக்கும். அதுக்குள்ள இருக்க கிணத்து வழியா வெளியில வந்துட்டாங்க. ராக்கோட மந்திரம் சுரங்க பாதைக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும் போல. சோ வெளியில வந்ததுமே ஹீரோயின் ஷேடோ பவரை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுவா. இதுக்கடையில நைனாவும் லீட்டாவும் அந்த பழங்கால கோயில்ல அரிசா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 1 by 1 செக் பண்ணும்போது கரெக்டா யாரோ ஒருத்தர் ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது
போது அது ஒரு கல்லறையில ஸ்டாப் ஆகுது. முன்னாடியே ஒரு பெரிய கிணறும் இருக்கு. இப்ப நைனாவோ லீட்டாவோ அந்த சுரங்கத்துக்குள்ள போலாங்கிற முடிவுக்கு வராங்க. இதே டைம்ல எஸ்கேப் ஆன அரிசோ மாயா பிரிவை சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கான். முதல்ல இந்த மாஸ்க் போட்ட லேடி தான் மொத்த குரூப்புக்கும் தலைவி. சோ ஷார்ட்டா தாய் கிழவின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ரெண்டாவதா இறந்து போன ஹயாத்தோட அப்பா, மூணாவதா ஒரு கண்ணாடிக்காரன், நாலாவதா மேரி, அஞ்சாவதா இருக்கக்கூடியது பழங்கால கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய நியான். ஏண்டா டேய், உங்களால ஒரு யோகாய கொல்ல முடியலையா? மேடம், பிரச்சனை பெருசா இருக்கு. இப்போ வரைக்கும் என்னால பரட்ட பையன் திருடிட்டு போன மந்திர புத்தகத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. அட, மந்திர புத்தகம் ஏற்கனவே ராக்கு கிட்ட இருக்கு. ஆனா அரிசோ என்னடா கண்டுபிடிக்கவே இல்லைன்னு கதை விடுறான். அப்படின்னா இவங்க எல்லாரையும் இவன் ஏமாத்திட்டு இருக்கான் போல. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. அடுத்து இன்னொரு பக்கத்துல நைனாவும் லீட்டாவும் சுரங்க பாதைக்குள்ள ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேடும் போது வழியில குல்லாமண்டையனான ராக்க பாத்துட்டாங்க. கூடவே இறந்து போன பரட்டைய தோல் மேல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். நைனா சும்மா இருப்பாரா? துப்பாக்கிய நீட்டி, டேய் உண்மையை சொல்றா, யார் நீ? இப்படி கேட்டதும் போதும் நெருப்பு வாளோட பவரை பயன்படுத்திட்டு இறந்து போன பரட்ட உடம்ப அதே இடத்துல போட்டுட்டு ராக்கு மட்டும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கிடையில ஹீரோனை பாருங்க, உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில இறந்து போன ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு சின்ன செலவு வச்சிருப்பாங்க போல. இப்ப அதுக்கு முன்னாடி வந்தவ, அம்மா என்னால இப்போ வரைக்கும் நம்மள போல யோகாய்களை விடுதலை பண்ண முடியல. கூடிய சீக்கிரமே அந்த மகத்தாமா கல்ல கண்டுபிடிக்கிறதுக்கான பவரை எனக்கு கொடுங்க. அதுக்கான சிம்டம்ஸ் எனக்கு காட்டுங்க. அடுத்த நிமிஷமே வானத்துல இருந்து ஒரு பறவை டக்குன்னு ஹீரோயினோட மண்டையிலேயே கக்கா போயிடுச்சு. இதான் உங்க சிம்டமான்னு புலம்பிக்கிட்டு நம்மால் நேரா ஹீரோ கிட்ட வரா. நீ கவலைப்படாத, மீரா மூலமா பள்ளிக்கூடத்தோட சர்வரை ஹேக் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரமே மகத்தாமா கல் எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிச்சிட முடியும். இன்னொரு பக்கத்துல ஜோ ப்ரொஃபசரை பார்க்கலாம்னு அவங்க அரை கதவை திறக்கும் போது அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு செதறி கிடக்கு. சடனா அந்த இடத்துக்கு கேடி பொண்ணு வந்துட்டா. ப்ரொஃபசர் எங்க போனாங்க எனக்கும் தெரியல. நான் உள்ள வந்து பார்க்கும்போது எல்லா பொருளும் செதறி கிடந்துச்சு. என்னால ஃபீல் பண்ண முடியுது ப்ரொஃபசர் கண்டிப்பா இந்த உலகத்துல இல்ல. இது ஒரு யோகாயோட வேலை நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு எப்படி ஹீரோனை பத்தி தெரியும்? ஐயோ, பேச்சு வாக்குல உளறிட்டேனே. இதுக்கு மேல ஜோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் கேடி பொண்ணும் என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தோ எனக்குள்ளயும் பவர்ஸ் இருக்குன்னு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டிய தொடாமையே பறக்க விடுறா. அட கடவுளே, அப்படின்னா நீங்களும் ஒரு யோகாயா? கிடையாது, யோகாய் மாதிரியான தீய சக்திகளை வேட்டையாடக்கூடிய மாய பிரிவை சேர்ந்தவ தான் நான். இந்த பேங்கிள் தான் எங்களுக்கான குடும்ப அடையாளங்கிறா. இன்னொரு பக்கத்துல ஹீரோ மகத்தாமா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அதே டைம்ல ஹீரோனை கூட்டிகிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கஃபேக்கு வந்திருக்கான். இந்த பாரு, உன்னோட சிறைப்பட்ட மக்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக ஒரு உயிரை எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீ ஹயாத்தாவை கொண்டிருக்க, ஆனா உன்னை சிறை வச்சது அவனோட முன்னோர்கள் தான். உதாரணத்துக்கு என்னோட முன்னோர்கள் தப்பு பண்ணா இப்ப என்ன கொன்றுவியா? யோசிக்காம அவளும் ஆமாங்கிறா. கரெக்டா அதே டைம்ல ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் அங்க வந்துட்டாங்க. அட கடவுளே, நீங்க எங்க என்ன பண்றீங்க? டேய், அப்பாவுக்கு இன்னைக்கு நைட்டு பர்த்டே பார்ட்டி இருக்கு, மறந்துட்டியா? ஆமா, யார் இந்த பொண்ணு? என்னோட காதலி, ரொம்ப அழகா இருக்காடா. ஆனா என்ன, காஸ்டியூம் தான் லைட்டா பாக்க வித்தியாசமா இருக்கு. வேணும்னா இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு இவளையும் கூட்டிட்டு வாயேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கத்துல நைனாவும் லீட்டாவும் சுரங்க பாதைக்குள்ள தப்பிச்சு போன குற்றவாளியை பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு தேடும் போது நைனாவுக்கு ஒரு சின்ன டாலர் கிடைக்குது. சார், இது என்ன? எனக்கும் தெரியல, சேஃபா எடுத்து வை, நாளை பின்ன இது உதவியா இருக்கும். சார், உங்களுக்கு தொடர்ந்து வீட்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு போல. ஆமா, இன்னைக்குதான் என்னோட பிறந்த நாள். ஐயோ, மன்னிச்சிடுங்க சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. போதும் போதும், நீ வேலையை பாரு, நான் பார்ட்டிக்காக வெளியில போறேன். சார், எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதுக்கடையில ஹீரோ தனியா பார்ட்டிக்கு போலாம்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. அடியே, நீ இங்க என்ன பண்ற? நானும் பார்ட்டிக்கு வருவேன். எது இந்த காஸ்டியூம்லயா? எப்பா, இந்த ட்ரெஸ் வேணானா சொல்லு, நான் வேற மாத்திக்கிறேன்னு நோடி பொழுதுல காஸ்டியூமே மாத்திட்டா. சரி உள்ளவா, ஆனா ஒரு கண்டிஷன், தலைய வெட்டுறது, ஏற்கனவே நடந்த சம்பவங்களை பத்தி பேசுறதுன்னு நீ எது சம்பந்தமாவும் வாயவே திறக்க கூடாது. இப்படி எல்லாம் கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு தான் நம்மளால உள்ளே கூட்டிட்டு வரான். இதுக்கடையில அங்க ஜோவும் கேடி பொண்ணு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நைனாவும் வந்துட்டாரு. பார்ட்டியும் ஆரம்பிக்குது. ஜாலியா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. முதல் முறையா தான் அப்பா கிட்ட ஹீரோயினை இப்பதான் ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறான். சடனா லீட்டா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது, சார், உங்க பையன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இருந்து ப்ரொஃபசர் ஒருத்தர் காண போயிட்டாங்க. லாஸ்டா அவங்க அறையில யோகாய் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் தான் மாட்டுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பரட்ட பையன் எப்ப தொலைஞ்சு போனானோ அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு சில மாணவர்கள் கிட்ட அவனை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்படியா? யார் அந்த பசங்க? சார், உங்க பையன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஜோ. சரி, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைனா காலை கட் பண்ணிட்டாரு. இதுக்கடையில கேடி பொண்ணு ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவளை பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வரா. அப்பதான் எதிர்பாராத விதமா கேடி பொண்ணோட கையில இருக்கக்கூடிய அந்த பேங்கிள் இருக்குல்ல, அது பிரகாசமா ஜொலிக்குது. இத பார்த்தா ஹீரோயின் சும்மா இருப்பாளா? உண்மையை சொல்ல, நீ யாருன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல பதிலே சொல்லல. சோ கத்திய வச்சு வெட்டலான்னு பாக்கும்போது கேடி பொண்ணு தான் பவர்ஸ வச்சு தடுத்துடுவா. உடனே ஷேடோ பவர்ஸ பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு கேடி பொண்ண தூக்கிட்டு போயிடுவா. இதுக்கடையில ஹீரோவும் தங்கச்சியும் பீச்ல ஒரு முறை ஹீரோயின் டான்ஸ் ஆடி இருப்பா. அத ஒருத்தன் வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டிருப்பான்ல, அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள வந்த நைனாவும் ஹீரோயினோட காஸ்டியூம நல்லா உத்து பார்க்கும்போது சுரங்க பாதைக்குள்ள இவங்களுக்கு ஒரு சின்ன டாலர் கிடைச்சிருக்கும்ல, அதே டாலர் தான் இவளோட இடுப்புல மாட்டிருக்கு. அப்படின்னா நடந்த கொலைக்கும் ஹீரோனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து கேடி பொண்ண தூக்கிட்டு வந்த ஹீரோயினும் ஒரு பெரிய பாலத்துக்கு மேல நிக்கிறா. இந்த பாரு, இதான் உனக்கான கடைசி வார்னிங், நீ யாராவனா இருந்துக்கோ. ஆனா அடுத்த முறை போய் சொல்லி என் பக்கத்துல ஹீரோ மூலமா வரணும்னு நினைச்ச உன் கதையை நான் முடிச்சிடுவேன். தோடா, உன்னை பார்த்து நான் பயப்படணுமா? மனிதர்களும் யோகாய்களும் எப்பவுமே ஒன்னா வாழ முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் அரக்கர்கள்.
அரக்கர்கள், அப்பாவியான மக்கள் நிறைய பேரை நீங்க கொண்டிருக்கீங்க. எது நாங்க அரக்கர்களா? அமைதியா இருந்த எங்க வாழ்க்கையில யுத்தங்கிற ஒன்ன கொண்டு வந்ததே நீங்க தான். சொல்ல போனா நீங்க தான் அரக்கர்கள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. அடுத்து பார்ட்டியில இருக்கக்கூடிய ஜோ ஹீரோவை தனியா கூப்பிட்டு, டே மச்சான், வாளு கேடி பொண்ண ஒரு பிரிட்ஜ்ல தூக்கி போட்டு போயிட்டாலாம். டேய் உண்மை சொல்லு, அப்படின்னா ஹீரோயின் ஒரு யோகாயின்னு நீ தான் லீட்டா கிட்ட சொன்னியா? அட ஆமாய்யா, அவளும் சும்மா கிடையாது, அவ மாய பிரிவை சேர்ந்தவ. டேய் என்ன இருந்தாலும் ரகசியம் ரகசியமாவே இருந்திருக்கணும். என்ன கேட்காம நீ எதுக்காக மத்தவங்க கிட்ட இதை சொன்ன? சே, உன்ன போய் ஃப்ரெண்டு நினைச்சல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையை போட்டு இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. இதுக்கடையில தனியா வந்த ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன வாய்ஸ் அனுப்புறா. நான் யாரு என்னங்கறத உன்னோட ஃப்ரெண்டு லீட்டா மூலமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் இனத்துக்காக நான் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதை முடிச்சிட்டு நானே உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு இவ வாய்ஸ் அனுப்பிட்டு ஹீரோ லாஸ்டா அனுப்பின மெசேஜ பாக்கும்போது அதுல நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்த மந்திரக்கல் இருக்குல்ல, அது இப்ப இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்கான். அது வேற எந்த இடமும் கிடையாது, அடிக்கடி நம்ம ஆளுங்க போகக்கூடிய அந்த பழமையான கோயில் தான். சோ இப்ப நேரம் அங்க வரும்போது வழியில நியான் நிக்கிறாரு. எனக்கு மகிதாமாவோட கல் தேவை. அட அந்த கல் இங்கதான் இருக்கு, உள்ளவா டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். அவகிட்ட சிரிச்ச மாதிரி மூஞ்ச காட்டிட்டு திரும்பினதுமே ஆளோட மூஞ்சே மாறுது. இதுக்கடையில ராக்க போலீஸால கைப்பற்றப்பட்ட அந்த பரட்ட பையனோட உடம்பு இருக்குல்ல, அதை தேடி கண்டுபிடிச்சு இப்ப அவனுக்கு மறுபடியும் திரும்ப உயிரை கொடுத்துட்டான். ஒரு பக்கத்துல ஹீரோ வேற திரும்ப திரும்ப ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான், வாய்ஸ் அனுப்புறான். ஆனா அவ அது எதுக்குமே ரிப்ளை பண்ணல. கண்டிப்பா கைவிடப்பட்ட பழங்கால கோயிலுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு வேக வேகமா இவனும் பைக்ல வந்துட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் நியான் கூட டீ குடிக்க வரும்போது அந்த ஆளு டீல ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு, என்கிட்ட இருந்து மகிதாமா கல்ல உன்னால எடுக்க முடியும்னு நினைச்சியா? நீ ஒரு யோகாய் தானே, உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாதுன்னு ஒரு மந்திர சக்தி நம்ம ஹீரோயினை நகர முடியாத மாதிரி கட்டி போட்டுருச்சு. மாய பிரிவை சேர்ந்தவங்க நீ என்கிட்ட வருவன்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு சீக்கிரமா நீ என்கிட்ட வருவன்னு நான் எதிர்பார்க்கல. தோ நீ தேடி வந்த மகிதாமா மந்திரக்கல் உன் முன்னோர்களுக்கு சொந்தமானதில்ல. ஆனா பாவம், இதுக்கப்புறம் உன்னால அந்த கல்ல பார்க்கவே முடியாது. ஏன்னா மத்த யோகாய்களை போல நீயும் சாக போறன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம். அந்த மந்திர வளையத்தையே துண்டா உடைச்சிட்டா. நியான் பக்கத்துல இருக்க ஈட்டி எடுக்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவனே கிடையாது. இதுக்கிடையில பைக்ல வந்த ஹீரோ வழியில ரயில்வே கேட்ல மாட்டிப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நேரா பழங்கால கோயிலுக்கு வரும்போது உள்ள நம்ம ஹீரோயின் நியானோட தலைய துண்டா வெட்டி இருக்க விஷயம் தெரிஞ்சு பயபுளுக்கு சம ஷாக்கு. இவன் பேன்னு கத்திட்டு இருக்கான். திடீர்னு பாக்கும்போது இவன் இன்னும் மறுபடியும் அந்த ரயில்வே ட்ராக்லயே தான் இருக்கான். அப்படின்னா இவ்வளவு நேரமா பார்த்த எல்லாமே இல்லூஷன் போல. சோ இப்ப மறுபடியும் பழங்கால கோயிலுக்கு வந்து பாக்கும்போது இந்த முறை நம்ம ஹீரோயின் அந்த நியான கொல்லல, அதுக்கு பதிலா கத்தி மண்டையில பிடிச்சு வச்சிருக்கா. டே தம்பி, தயவு செஞ்சு அவளை என்ன கொல்ல வேணான்னு சொல்றா. அடியே சொல்றத கேளு, யோகாய்களோட சரியை உடைக்கிறதுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும். இவரை எதுவும் பண்ணாத. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஹீரோயினும் அந்த ஆளை மன்னிச்சு அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிருவா. அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முட்டி போடும்போது தொப்புன்னு அதே இடத்துல மயங்கிடுவான். கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோ வீட்ல இருக்கான். பக்கத்திலேயே ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கா. என்னங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாங்கிறா. கீழே ஏற்கனவே நைனா அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே ஹீரோனோட சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, வீடியோ கேம் விளையாண்டா கூட அதுலயுமே நம்ம ஹீரோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி மத்த எல்லாரையும் விட டாப்ல இருக்கான். இப்படிதான் ஒரு நாள் நைட்டு ஒரு பாலத்துக்கு கீழே நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப உடனே ஹீரோவும், எனக்கு இது எதுவுமே உண்மை இல்லன்னு தெரியும், தயவு செஞ்சு என்ன இந்த உலகத்துல இருந்து எடு, என் உடம்புக்கு திரும்ப கொண்டு போ. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ திரும்ப அவனோட உடம்புக்கு வந்துட்டான். பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி நியான் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. அடி பாவி, நான் எப்ப முதல் முறையா இறந்து போன நியான் உடம்ப பார்த்தனோ அப்பவே என்னோட மைண்டுக்குள்ள பூந்து இங்க எதுவுமே நடக்காத மாதிரியும் நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேட்கற மாதிரியும் நம்ப வச்சிருக்க. தபரு, அவன் ஒரு கெட்டவன், அதனாலதான் நான் அவனை கொன்ன. நல்லவனோ கெட்டவனோ அவனை கொல்றதுக்கான உரிமை உனக்கு யாரு கொடுத்தா? நீயும் நானும் காதலிக்கிறோம்ல, எனக்காக நீ என்ன பண்ணிருக்க? ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், இல்ல இது செட் ஆகாத, நீ எப்பவுமே உன்னோட பாதையில ரொம்ப தெளிவா இருக்க. நான் தான் காதல் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சொல்றதெல்லாம் கேப்பன்னு முட்டாள்தனமா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ உன்னோட வழியில போ, நான் என்னோட வழியில போறேன்னு சொல்லிட்டு பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் தான் பவரை வச்சு அதே இடத்துல ஹீரோவை மயங்க வச்சுட்டு இறந்து போன நியானோட தலையை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இன்னொரு பக்கத்துல லேட்டா நைனாவை பார்த்து, சார் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, இறந்து போன அந்த பரட்டியோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. என்ன உளறிட்டு இருக்க, அது எப்படி எஸ்கேப் ஆகும்? கொஞ்சம் நீங்களே இதை பாருங்கன்னு சிசிடிவியை பிளே பண்ணும்போது ராக்கங்க வந்தது தான் பவர்ஸை பயன்படுத்தி கேமராவை டேமேஜ் பண்ணது. மறுபடியும் கேமரா ஒர்க் ஆகும் போது வைக்கப்பட்டிருந்த பரட்டியோட உடம்பு தொலைஞ்சு போனதுன்னு எல்லாத்தையும் பார்த்து மொத்த பேருக்கும் சம ஷாக்கு. இதுக்கிடையில ஜோ ஹீரோனை பத்தி மீரா கிட்ட சொல்லிட்டு இப்ப அவளை கூட்டிக்கிட்டு கேடிப்பனோட வீட்டுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாவே அந்த ஹீரோயினை மறுபடியும் அவளோட உலகத்துக்கு அனுப்ப முடியுமா? என் வீட்டுக்குள்ள நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. என்னோட அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா என்னோட அங்கிள் தான் என்ன பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. அப்படி இப்படின்னு இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல லீட்டா, சார் நம்ம எப்ப சுரங்கப்பாதைக்குள்ள இருந்து பரட்டியோட உடம்ப கண்டுபிடிச்சோமோ அந்த நாள்ல இருந்து எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அந்த அரிசாவை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. கடந்த சில நாட்களா ஆபீஸ்க்கு கூட போகல. அப்போ உடனே நைனா இப்போ வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே மேப்ல குறிச்சு வச்சிருப்பாரு. இப்ப அது எல்லாமே ஒண்ணு சேரக்கூடிய இடம் அந்த நியானோட பழமையான கோயில் தான். சோ அங்க போய் செக் பண்ணி பார்க்கலான்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அடுத்த அரிசோ சுரங்கத்துக்குள்ள இருக்க ராக்க பக்கம் வந்திருக்கான். டே முட்டாளானி, எதுக்குடா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பரட்டியை தூக்கிட்டு வந்த? எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதுக்கு இவன் கண்டிப்பா தேவை. எது, இவன் ஒருத்தனை வச்சு எல்லா வேலையும் பார்க்க போறியா? சின்ன திருத்தம், என் கூட வான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு
இன்னொரு அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கடல நைனாவும் லீட்டாவும் நேரா அந்த பழங்கால கோயிலுக்கு வரும்போது வெளியில தான் மகனோட பைக் விழுந்திருக்க விஷயத்த நைனா கவனிக்கிறாரு. வேக வேகமா இவர் ஒரு பக்கத்துல கோயிலுக்கு ஓட அடுத்து ராக்கு அரிஜாவை பக்கத்துல இருக்க அறைக்கு கூட்டிட்டு வந்திருப்பான்ல. அங்க ரொம்ப வித்தியாசமான தண்ணி இருக்கு. அங்க தான் கைய கட் பண்ணிட்டு ஒரு சில ரத்த துளிகளை தண்ணியில விட்டுட்டு அடிமைகளே எழுந்து வாருங்கள், எனக்கு உங்கள் உதவி தேவைன்னு இவன் யாரையோ ஒருத்தரை கூப்பிடுற மாதிரியே தெரியுது. கட் பண்ண அடுத்து மயங்கி போன ஹீரோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முழிக்கிறான். அதே டைம்ல நைனாவும் லீட்டாவும் உள்ள வந்துட்டாங்க. பக்கத்திலேயே தலையில்லாத நியானோட உடம்பு இருக்கு. அப்புறம் என்ன, ஹீரோ இப்ப கையங்களவுமா மாட்டிக்கிட்டான். உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த லீட்டாவும் உண்மையை சொல்லு, இந்த பரட்ட பையன் முதல் முறையா தலை துண்டிக்கப்பட்ட ஹயாத்தோ, லாஸ்டா இறந்து போன நியான், இவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னடா அமைதியா இருக்க? உன் கூடவே இருக்க ஹீரோயின் அவளோட இடுப்புல இருந்த லாக்கெட் எப்படி பரட்ட பையன் இறந்து போட அதே இடத்துல மாட்டுச்சு? ஹீரோவால பதிலே சொல்ல முடியல. மரண பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப நைனாவும் லீட்டாவை தனியா கூப்பிட்டு, முட்டாளானி, அவ சந்தேகத்துக்குரியவடா இருக்கலாம், இருந்தாலும் அவன் என்னோட பையன், மன்னிச்சிருங்க சார். நான் மிரட்டுற மாதிரி மிரட்டும் போது நீங்க தனியா அவங்கிட்ட பாசமா பேசுனீங்கன்னா கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான்னு நம்பினேன். அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண. சரி பரவாயில்ல விடு, நான் என் பையன் கிட்ட தனியா பேசிக்கிறேன். அடுத்து இதே டைம்ல ராக்கு தண்ணிக்குள்ள இருந்து அடிமைகளை கூப்பிட்டுருப்பான்ல. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே இவனோட கையால இதுக்கு முன்னாடி இறந்து போனாலுங்க. இப்ப அந்த பரட்ட பையன் எப்படி ஜாம்பி மாதிரி இருக்கான், அவன மாதிரியே இவனுங்களும் வந்திருக்கானுங்க. யோ, என்ன வச்சு என்னையா பண்ண போற? பெருசா ஒண்ணும் இல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சா ஹீரோவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவோட கதையை முடிச்சா போதும். யோகாயான ஹீரோனும் இறந்து போயிடுவா. எது, அந்த லிசியா கொல்ல போறியா? யோ, அவ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? நான் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். எது, வெந்து போன இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா? ஒழுங்கா இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு ட்ராக் பண்ண. அடுத்து ஹீரோவுக்கு முன்னாடி வந்த நைனா, டே மகனே, உண்மையை சொல்றா, நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா குற்றவாளி யாரு, நடந்த சம்பவங்களோட பின்னணி என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் உண்டு. உடனே அப்பா மேல இருக்க பாசத்தால கடன்னு நடந்த எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்லிடுவாங்க. நேரா நைனா வெளியில வரும்போது லீட்டாவை பாருங்களேன். சார், என்ன உங்க பையன் ஷேடோ உலகங்கிறான், யோகாய்ங்கிறான், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, மனநல பாதிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. முதல்ல நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து செக் பண்ணுங்க. இதுக்கடையில ஜோவும் மீராவும் ஒரு வழியா கேடி பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப பழமையானதா இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு இரும்பு கதவை திறக்கும் போது அங்க எக்கச்சக்கமான மானிட்டர்ஸ் இருக்கு. வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருந்தே தெளிவா பார்க்க முடியும் போல. ஏமா, உண்மையாவே நீ யாரு? அரக்கர்களையும் யோகாய்களையும் வேட்டையாடக்கூடியவங்க. ஆனா நாங்க பேய்களை வேட்டையாடக்கூடியவங்கன்னு இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் நான் என் அம்மா அப்பா கூட கார்ல போயிட்டு இருந்தேன். அப்ப வழியில யாரோ ஒருத்தர் தடுக்கி விழுந்த மாதிரி இருந்துச்சு. சரி உதவி பண்ணலாமேன்னு என் அம்மா அப்பா காரை விட்டு கீழே இறங்கி கிட்ட போனதுமே அந்த கொடூரமான பேய் பாரபட்சமே இல்லாம என் அம்மா அப்பாவை கொன்றுச்சு. அப்ப முடிவெடுத்தேன், யோகாய்களையும் பேய்களையும் இந்த உலகத்தை விட்டு ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோனை எப்படி திரும்ப அவளோட உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறது? கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பார். என்னோட முன்னோர்கள் சேகரிச்சு வச்ச பழங்கால நூல்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு. கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணுக்குள்ளதான் யோகாய் சம்பந்தப்பட்ட காகிதங்களும் இருக்கும். அதை நம்ம தான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கத்துல கஸ்டடிக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் பேசக்கூடிய சத்தம் கேக்குது. லிசி, உண்மையாவே இது நீயா? ஆமா, நீயும் நானும் ஆன்மீக ரீதியா பிணைக்கப்பட்டிருக்கோம்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்க பவர்ஸ் அதிகமாகும் போது எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் கூட நான் பேசக்கூடியதை உன்னாலையும் நீ பேசக்கூடியதை என்னாலையும் கேட்க முடியும். ஆமா, இப்ப எங்க இருக்க? பெரிய பிரச்சனையில இருக்க. சரி கவலைப்படாத, இந்த ஒரு முறை நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போர்ட்டல் மூலமா நம்ம ஹீரோயின் கையை விட்டு டக்குனு ஹீரோவை இழுத்து வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறமாச்சும் பாதுகாப்பாரு, என் வேலையை முடிச்சிட்டு திரும்ப உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குரல் மொத்தமா ஸ்டாப் ஆயிடும். இப்ப கஸ்டடியில இருந்த ஹீரோவை தப்பிச்சு போயிட்டால. சோ ஸ்டேஷன்ல இருக்க ஒட்டுமொத்த பேருமே மிரண்டு போயிருக்காடுங்க. அதுலயும் நைனாவுக்கும் லீட்டாவுக்கும் இவ்வளவு போலீஸ் அதிகாரிகளை தாண்டி எப்படி அவன் தப்பிச்சு போயிருப்பான்னு குழப்பம் அதிகமாகுது. இதுக்கடையில ராக்கு அடிமைகள் மொத்த பேரையும் வேன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சந்தேகத்துல பரட்டையும், யோ உனக்கு இந்த வேன் யாரியா கொடுத்தா? இந்த உலகத்தை சேர்ந்த என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, வண்டியை கடனா கேட்டேன், உடனே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சியா? லாஸ்டா அவங்களோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணும்போது நான் ஒரு சின்ன வைரஸா மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப அது மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா என்னால பார்க்க முடியுது. கட் பண்ண அடுத்த தப்பிச்சு வெளியில வந்த ஹீரோ இப்ப நேரா ஜோவுக்கு கால் பண்றான். டே மச்சான், மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, நம்ம சண்டை சச்சரவெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல உங்க உதவி எனக்கு தேவை, உடனே லொகேஷன் அனுப்பிவிடு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. மகிதாமா மந்திரக்கல் உதவியால கொல்ல வேண்டிய 3வது ஆளை தேடி வந்திருப்பா. கண்ணு கட்டுற தூரத்திலேயே அந்த மேரிய கவனிக்கிறா. சரி பிடிக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது அவ ஒரே நொடியில அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவா. ஒவ்வொரு இடமா தேடி அலையும் போது குறுக வந்த குட்டி பொண்ணு, நீ யோகாய் தானே, நீ ஒரு அரக்கின்னு சொல்லிட்டு ஓங்கி வயிற்றுலயே குத்திட்டு அந்த குட்டி பொண்ணு ஓடி போயிடுவா. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்தோடைய பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வரும்போது அங்க அந்த மேரி ஹீரோயினை போலயே தான் உருவத்தை மாத்தி வச்சிருக்கா. சோ இதான் இவளுக்குள்ள இருக்க சூப்பர் பவர் போல, உன்னால முடிஞ்ச என்ன கண்டுபிடிச்சு காட்டுன்னு மறுபடியும் அந்த இடத்தை விட்டு ஓடுறா. பின்னாடியே துரத்தி வந்த ஹீரோயின் ஒவ்வொரு இடமா செக் பண்ணும்போது பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்க ஒரு மீனோட உடம்புல மேரியோட கழுத்துல இருந்த லாக்கெட் இருக்க விஷயத்தை பார்த்துட்டா. சும்மா இருப்பாளா? பட்டாக்கத்திய வச்சு அந்த மீனோட கழுத்தையே துண்டா வெட்டிட்டு ஒரு வழியா 3வது ஆளையும் போட்டு தள்ளிட்டா. அடுத்து 4வது ஆளான கண்ணாடிக்காரங்கிட்ட வரா. பரவாயில்லையே, எதிர்பார்த்த மாதிரியே நீ என்ன சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்ட. ஆனா மத்தவங்களை கொல்ற மாதிரி என்ன சாகடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா என்கிட்ட உடம்பையே துண்டு துண்டா வெட்டக்கூடிய டென்டகல்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீயா நானா வாடி ஒரு கை பாக்கலான்னு பையன் பஞ்சு டைலாக் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குனு ஹீரோயின் அவன் கழுத்தையும் துண்டா வெட்டிட்டா. கட் பண்ண அடுத்து கேடி பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. அந்த ராக்கு பையன் ஒட்டுமொத்த ஜாம்பிஸையும் கூட்டிக்கிட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டான். முதல்ல
முதல்ல சிசிடிவி கேமராஸ உடைக்கிறாங்க. ஏமா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஏடா அது இருந்தா நான் ஏன்டா இதே இடத்துல இன்னும் உட்கார போறேன், இந்நேரம் ஓடி இருக்க மாட்டேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கதவை எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு ராக்கு ஜாம்பிஸோட உள்ள வந்துட்டான். நம்ம ஆளுங்க மொத்த பேரையும் கையங்களுமா பிடிச்சிட்டான். கேடி பொண்ணு தான் பவர்ஸ பயன்படுத்த ட்ரை பண்ணும்போது அப்பதான் ராக்கு அவ கையில இருக்க மந்திர காப்பைய கவனிக்கிறான். என்ன யோசிச்சான்னு தெரியல, இவ்வளவு தவிர மத்த எல்லாரையுமே போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். நல்ல வேலையா கரெக்டா ஹீரோவும் உள்ள வர, டாய் எங்கடா உன் கூட இருந்த ஹீரோ இன்னும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். யோ உனக்கு இருக்க அதே கேள்விதான் எனக்கும் இருக்கு, இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா ஹீரோயினா நீயும் ஷேடோ உலகத்துக்கு அனுப்ப ஆசைப்படுறியா? அதேதான், எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி அவளால நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு, அதைனால ஏத்துக்க முடியல. சோ பாதுகாப்பா அவளை ஷேடோ உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு குரூப்புமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் இந்த ராக்கு ஒரு பெரிய ட்விஸ்டையே ரிவீல் பண்றான். ஹீரோயினுக்கு மொத்தமா மாய பிரிவை சேர்ந்த 5 பேரோட தலை தேவை. என்னதான் வில்லன்ஸோட கேங்குக்கு அந்த தாய் கிழவி ஒரு தலைவியா இருந்தாலும் கூட தான் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பவர்ஸ ரத்த மந்திரத்தின் மூலமா ரெக்கா பிரிவுக்கு ஒப்படைச்சாங்க. என்ன கேடி பொண்ண, என்ன உனக்கு புரியலையா? உன் கையில இருக்க காப்பு அதே மாதிரியே என்கிட்டயும் இருக்கு. பரம்பரையா நீ நான் எல்லாருமே மாய வம்சாவளிக்கு கீழே அடிமைகளா தான் வேலை பாக்குறோம். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நீதான் ரெக்கா வம்சத்தோட கடைசி வாரிசு. சோ ஹீரோயின் சாகடிக்க போற 5வது ஆளும் நீதான். நடக்கிற எதுவுமே புரியாத கேடி பொண்ணு தனக்கு ஒரு அங்கிள் இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவாள். சோ இப்ப அந்த அங்கிளுக்கு கால் பண்றா. ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, தாய் கிழவிக்கு அல்லக்கையா வேலை பார்க்கக்கூடிய அரிசோ தான். அங்கிள் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், மாய வம்சாவளியோட தலைவியான தாய் கிழவி அவங்க ஏன் உடம்புக்கு அவங்களோட பவர்ஸ மாத்தி வச்சாங்களா? ஆமாமா, என்னைக்காவது ஒரு நாள் யோகாய்களால அவங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு தான் பவர்ஸ ரெக்கா பிரிவை சேர்ந்த உன் அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பவர் உன்கிட்ட வந்திருக்கணும். ஆனா இது எதுக்குமே நாங்க கண்ணால பார்த்த சாட்சி கிடையாது, இது எல்லாமே தாய் கிழவி தன்னோட வார்த்தைகளால சொன்னது. அப்ப இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அம்மா அப்பாவை கொண்ட அந்த யோகாய விட மாட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு நேரா ராக்கு கிட்ட வரா. இந்த பாரியா, ஹீரோயினுக்கு நான் தான் தேவை. சோ நம்ம அவளுக்கு ஒரு பொறி வச்சாகணும். என்ன பிடிக்க வரும்போது அவ அந்த பொறியில மாட்டணும். அதுக்கப்புறமா ஷேடோ உலகத்துக்குள்ளயும் நிரந்தரமா அடைபடணும். உடனே மொத்த பேரும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜாம்பிஸோட உதவியால சடங்குக்கு தேவையான மந்திர பேப்பரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த ஃப்ரெண்டுக்காரன் பேண்டா இருக்கால, அவங்கிட்ட இருந்து ஜோவுக்கு ஒரு கால் வருது. டே மானங்கிட்ட பையல, நாளைக்கு நமக்கு லைவ்ல ஃபைட் இருக்குடா, தக்காளி நீ கரெக்ட் டைமுக்கு மேட்சுக்கு வரல, உன்னை கொன்றுவேன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். பதில் சொல்லாம நம்ம ஆளுங்க காலை கட் பண்ணிடுவாங்க. அதே டைம்ல கேடி பொண்ணு ஹீரோயினை ஷேடோ உலகத்துக்கு அனுப்புறதுக்கான மந்திர பேப்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த சடங்கை செய்யறதுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் தேவையா. உடனே ஹீரோவுக்கும் ஜோவுக்கும் ஒரு ஐடியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேண்டா இந்த கேம் நடக்க போதுன்னு சொல்லிருப்பால, அந்த ஆடிட்டோரியம் தான் இந்த சடங்கை பண்றதுக்கு சரியான இடம் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட நைனா வேக வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பும் போது கரெக்டா உள்ள அந்த லீட்டா வந்து உட்கார்றா. சார், எந்த ஒரு டீமும் இல்லாம உங்க பையனை பார்க்க போனீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தப்பு. இப்போ வரைக்கும் என் பையன் குற்றத்தை பண்ணான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, அவன் மேல வெறும் சந்தேகம் மட்டும் தான் இருக்கு. சோ என் பையன் முக்கியமா என்னோட வேலை முக்கியமான்னு கேட்டா எனக்கு என் பையன் தான் முக்கியம். அப்படின்னா விடுங்க சார், நானும் உங்க கூட வரேன்னு லீட்டாவும் ஒட்டிக்கிட்டா. இன்னொரு பக்கத்துல ராக்கு அங்க இருக்க பழங்கால ஆர்மரம் மாடிக்கிட்டு நேரா கேம் நடக்க போற ஆடிட்டோரியத்துக்கு கிளம்புறாங்க. கட் பண்ண அடுத்த ஒரு சின்ன பிளாஷ்பேக். பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு உடல் கவசத்தை மாட்டிக்கிட்டு ராக்கு தான் ஆளுங்களோட மாய பிரிவை சேர்ந்த ஆளுங்களுக்கு கீழே அடிமையை போல வேலை பார்த்திருக்கான். யோகாய்களை கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு அறைக்குள்ள மாட்டியிருந்த ஹீரோனோட அம்மா வெளியில இருக்க மனிதர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவுல உரைபணி மந்திரத்தை பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரே அடியில ராக் அதெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துருவான். கிசானா, நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, உங்களால சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது, சரணடைறத தவிர உங்களுக்கு வேற வழி இல்ல. அப்ப உடனே ஹீரோயின் கடுப்பாகி ராக்கு கூட சண்டைக்கு போவா. ஆனா அவன் ஒரே அடியில பறக்க விட்டுருவான். ஏடா டேய், ஏன் பொண்ணையா அடிச்சிட்டியான்னு அம்மா கடுப்பாக்கி சண்டைக்கு போகும்போது பாரபட்சமே இல்லாம வாளை வச்சு அவங்க உடம்பையே குத்தி கிழிச்சிட்டான். கண்ணுக்கு முன்னாடியே தான் அம்மாவை இழந்த ஹீரோயின் அந்த ஒரு காட்சிகளை திரும்ப நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு தேவையான 4 தலைகள் இப்ப கிடைச்சாச்சு. கடைசி தலையை தேடி மறுபடியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்து கேம்ல கலந்துக்கிறதுக்காக பேண்டாவும் கண்ணாடிக்காரனும் கரெக்டா வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஆனா ஒரு பையனும் கார் எடுக்கிற மாதிரி தெரியல. சரி, அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க மொத்த பேருமே ராக்கோட வேன்ல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப பரட்ட பையன் சும்மா இல்லாம, ஏன்பா என் மந்திர புத்தகத்தின் மூலமா தான் அந்த ஹீரோயினை நீ வெளியில கொண்டு வந்த. அப்படி பார்க்கும்போது புத்தகத்தோட ஓனர் நான் தான். சோ யோகாயான ஹீரோயினும் எனக்கு தான் சொந்தம். ராக்குக்கு பயங்கர கோபம். எது, புத்தகத்தோட ஓனர் நீயா? ஏண்டா டேய், அந்த ஹயாத்தாவோட அப்பா கம்பெனில வேலை பார்க்கும் போது அந்த மனுஷன் பாதுகாப்பா வச்சிருந்த பழங்கால புத்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டு அந்த புக்கு ஒன்னோடதன் கதை வர்றியா? உண்மையை சொல்ல போனா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான்டா. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட அம்மா தான் கணவருக்கு கால் பண்ணி, என்னாச்சுங்க, நம்ம பையனை பத்தி ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்ம பையன் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அட எனக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும், நீ எதுக்கும் பயப்படாத, பாதுகாப்பா நம்ம பையனோட நான் திரும்பி வருவேன். கட் பண்ண அடுத்து அரிசோ தன்னோட ஆபீஸ்ல உட்கார்ந்திருப்பான். அப்ப கையில மாட்டி இருக்கக்கூடிய காப்பு பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அந்த அறையை விட்டு வெளியில போகும்போது கரெக்டா நைனாவும் லீட்டாவும் உள்ள வந்துட்டாங்க. டேய், உண்மையை சொல்ல, என் பையன் எங்க? பிரச்சனை அது மட்டும் கிடையாது, பழங்கால கோயிலுக்கு நீ அடிக்கடி போயிட்டு வந்திருக்க. சந்தேகத்துல ஒன்ன ஃபாலோ பண்றப்பதான் சுரங்க பாதையில இறந்து போன பரட்ட பையனோட உடம்ப கண்டுபிடிச்சோம். ஆனா இப்ப அதுவும் திருடப்பட்டிருக்கு. கோயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீயானும் இறந்து போயிருக்காரு. இப்ப எந்த தப்பும் பண்ணாத, என்னோட பையனும் இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். வாயை திறந்து உண்மையை சொல்லணும்னு மிரட்டும் போது, சார், சட்டத்தை மீறி
நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இந்த பாரு, நான் இப்ப இந்த இடத்த விட்டு போறேன், ஆனா கண்டிப்பா உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டு திரும்ப உன்கிட்ட வருவேன். கட் பண்ண அடுத்து ராக்கும் மத்தாளுங்களும் ஒரு வழியா கேம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆர்மரையும் கூட வந்த ஜாம்பிஸையும் ஏதோ கேமோட ப்ரமோஷனுக்காக தான் மாறு வேஷம் போட்டிருக்காங்க போலன்னு ஆறாவாரமா கொண்டாடி வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராக்கா பாருங்களேன், இன்னும் சரியா 2 நிமிஷத்துல இங்க இருக்க ஒட்டுமொத்த பேரும் கிளம்புறீங்க. அப்படி இல்ல இதான் உங்களுக்கு நிலைமன்னு வேணும்னே ஒரு ஜாம்பியோட வயித்துல கத்திய வச்சு குத்தி காட்ட பயந்து போன மொத்த பேரும் தெரிச்சு ஓடுறானுங்க. போகும்போது பேண்டாவும் கண்ணாடிக்காரனும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் போறானுங்க. அதுக்கப்புறமா கேடி பொண்ணு தான் பேக்ல கொண்டு வந்த ஒரு சில மந்திர அட்டைகளை சுத்தி இருக்க ஜாம்பிகளோட கையில ஒப்படைக்கிறா. எப்ப ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராலோ அப்ப இந்த அட்டைய நீங்க செங்குத்தா பிடிச்சாகணும், அப்பதான் மந்திர வட்டமும் வேலை செய்யும். சரியான நேரத்துல நானும் மந்திர வார்த்தைகளை உச்சரிப்பேன். அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஷேடோ உலகத்துக்கு போயிடுவா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோயின் மகிதாமாவோட மந்திரக்கல்ல பயன்படுத்தி இங்கேயே வந்துட்டா. நான் தேடிக்கிட்டு இருக்க 5வது ஆள் நீதானா, இன்னைக்கே அவன் கதையை முடிக்கிறேன்னு களத்துல இறங்கும் போது ஜாம்பிஸ வச்சு ராக்க அட்டாக் பண்ணுவான். ஆனா ஹீரோயின் சும்மா கிடையாது, தனக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்தி கண்ணா பின்னான்னு பாரபட்சமே இல்லாம வெட்டி சாய்க்கிறா. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல ராக்கு ஹீரோனியை அடிச்சு கீழே தள்ளிடுவான். அப்பதான் சின்ன வயசுல தன் அம்மாவை சாகடிச்ச குற்றவாளி இவன் தான் சொல்லிட்டு திரும்ப அதை நினைச்சு பார்த்ததுமே உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவமும் அதை விட அதிகமான பவர்ஸும் வெளியில வருது. சோ வெறித்தனமா அட்டாக் பண்ணி ராக்கைய தடுமாற வச்சிருவா. இப்படியே போனா ராக்கோட கதை முடிஞ்சிடும் சொல்லிட்டு ஜாம்பிஸ் கிட்ட கொடுத்த மந்திர அட்டைகளை பயன்படுத்துவாங்க. அடுத்த நொடியே அந்த இடத்துல மந்திர சக்கரம் உருவாகுது. உடனே கேடி பொண்ணு பேப்பர்ல இருக்க மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கும் போது ராக்கு வேணும்னே அதை உள்ள பூந்து கெடுக்கிறான். உங்களை இங்க வர வச்சது ஹீரோயினை மறுபடியும் ஷேடோ உலகத்துக்கு அனுப்புறதுக்காக நினைச்சீங்களா? கிடையாது, அவளோட உயிரை என் கையால எடுக்கணுங்கிறதுக்காக தான். பொறுத்திருந்து வேடிக்கை பாருங்கன்னு கத்திய வச்சு குத்த போகும்போது குறுக்க ஹீரோ வரான். வேணா, தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணாத, நீ யாரா கோமாளின்னு டக்குனு ஹீரோவுக்கு ஒரு அடி. பறந்து போய் கீழே விழுந்தவன் அப்பதான் கவனிக்கிறான் மகிதாமாவோட மந்திரக்கல் கண்ணுக்கு முன்னாடி கிடக்குது. ஆனா சம்பந்தமே இல்லாம ஹீரோ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் பிரகாசமா ஜொலிக்குது. இதுக்கடையில ராக்கு ஹீரோயின் முதுகுலையே கத்திய வச்சு இறக்கிட்டான். கூடவே ஜாம்பிஸ வச்சு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் கேடிப்பனோட கதையும் முடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துட்டான். மந்திர சக்கரம் இருக்க வரைக்குமே ஹீரோனால தனக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்த முடியாது. ராக்கு இதான் சாக்குன்னு கடைசியா அவளோட தலைய துண்டா வெட்ட போற நேரத்துல ஆரம்பத்துல இருந்தே நம்ம பரட்ட பையனுக்கு ஹீரோயின் மேல ஒரு தனிப்பட்ட காதல் இருந்திருக்கும்ல. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே ஜாம்பியோட கையில இருந்த மந்திர கட்டையை பிடுங்க அடுத்த நிமிஷமே மந்திர சக்கரமும் செயலிழந்து போகுது. திரும்ப ஹீரோயினோட பவர்ஸும் வேலை செய்யுது. உடனே நம்மால் சும்மா இருப்பாளா, தரையில ஒரு ஷேடோ போர்ட்டல் உருவாக்கி கத்தி அதுக்குள்ள இறக்கும் போது ராக்கோட தலைக்கு பின்னாடி இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து வெளிவந்த கத்தி அவனோட கழுத்து பகுதியிலேயே குத்தி மொத்தமா அதே இடத்துல இறந்து போயிடுவான். இருந்தாலும் உயிர் பழைச்ச ஹீரோயினுக்கு கேடி பொண்ணோட தலையை வெட்டணுங்கிற வெறி மட்டும் குறையவே இல்ல. வாழை தூக்கிட்டு பக்கத்துல வரும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வரான். நீ நினைக்கிறது தப்பு, நீ கொல்ல வேண்டிய 5வது ஆள் அது கேடி பொண்ணு கிடையாது, நான் தான். இல்ல, நீ அவளை காப்பாத்துறதுக்காக போய் சொல்ற. சரி, நான் தான் போய் சொல்றேன், ஆனா இந்த மந்திரக்கல் போய் சொல்லாதல்ல. பாரு, என் பக்கத்துல இருக்கும்போது மட்டும் தான் இது பிரகாசமா ஜொலிக்குது. உனக்குள்ள இருக்க அதே குழப்பம் தான் இப்ப எனக்குள்ளயும் இருக்கு. ஒரு முறை ராக்கு தாய்க்கலவி தனக்குள்ள இருக்க பவர்ஸ ரெக்கா வம்சாவளியான இந்த கேடி பொண்ணு கிட்ட ஒப்படைச்சான ஒரு கதையை சொன்னான். ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை யாருமே பார்க்கல. வெறும் வார்த்தையா மட்டும்தான் அந்த தாய்க்கலவி சொல்லிருக்கா. ஏன்னா உண்மையாவே அந்த பவர் ஒப்படைக்கப்பட்டது ரெக்கா வம்சாவளி கிட்ட கிடையாது, என் கிட்ட. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்க சொல்லக்கூடிய அதே தாய்க்கலவிதான் என்னோட சொந்த பாட்டி. நீயும் நானும் அந்த பழங்கால கோயிலுக்கு பின்னாடி இருக்க அருவி கிட்ட சந்திச்சோம், ஞாபகம் இருக்கா? அதே இடத்துலதான் பாட்டி ரத்த மந்திரத்தின் மூலமா அவங்களோட அதிகாரத்தை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனாலதான் இந்த மந்திரக்கல்லும் இப்ப என்ன காடுது. நீ உன்னோட இனமான யோகாய காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது. தாராளமா என்ன கொன்னுக்கோ, ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு இதுக்கப்புறமா நீ யாரையும் கொல்லக்கூடாது. என்னால அதை ஏத்துக்க முடியல. 2 பேரோட கண்களும் கண்ணீரால நிரம்பி வழியுது. இதுல ஏற்கனவே வேற ஹீரோனுக்கு காயப்பட்டிருக்கும். சோ தடுமாறி கீழே விழும்போது இவ்வளவு நாளா அவன் கூட இருந்திருக்க, எனக்கு காதல்னா என்னன்னு புரிய வச்ச. ஒரு பக்கத்துல என்னோட இனத்தை என்னால காப்பாத்த முடியலங்கிற வருத்தம் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கத்துல உன்னோட காதல் எனக்கு கிடைச்சாச்சுன்னு சந்தோஷமும் இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே கேடி பொண்ணு மந்திர வார்த்தைகளை உச்சரிப்பா. இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட உடம்பு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு மறுபடியும் ஷேடோ உலகத்துக்குள்ளேயே போயிடும். ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. இதுக்கடையில பரட்ட உள்ள போந்து இறந்து போன ராக்கோட கையில ஒரு காப்பு இருக்கும். அதை இவன் எடுத்து மாட்டினதுமே ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் இப்ப இவனோட பேச்ச கேட்க ஆரம்பிக்குது. அவசர அவசரமா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருவானுங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அரிஜோ வரான். அட, நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. இத பாருங்கடா, நான் செட் பண்ணி வச்ச அல்லக்கை இறந்து போயிருக்கலாம், ஆனா இப்ப அந்த தாய் கலவியோட பேரனான நீ இறக்கும் போது மாய பிரிவு சேர்ந்த ஒட்டுமொத்த பேரோட பவர்ஸும் எனக்கு வரும். என் கையால தான் உன் சாவுன்னு பையன் வாழ தூக்குவான். அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த நைனா துப்பாக்கிய வச்சு தோள்பட்டையிலேயே ஒரு ஷாட். போலீஸும் அரிஜோவை கைது பண்ணிட்டாங்க. டே மகனே, உனக்கு எதுவும் ஆகல? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு தெரியும்டா நீ எந்த தப்பும் படல, ஒண்ணும் இல்ல, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. கட் பண்ண அடுத்த நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் பின்னாடி இருந்த குற்றவாளி அது அரிஜோ தான். ஆனா எங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கலன்னு நைனா ஒரு பக்கத்துல டிவில இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்னொரு பக்கத்துல தாய் கிழவி சிறைக்குள்ள இருக்க அரிஜோவை பார்க்க வந்திருக்கா. ஏன்டா டேய், என் பேரான சாகடிச்சு அவன் மூலமா எங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் நீ எடுக்க பார்த்த, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவ்வளவு நாளா நடந்த எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால அது முடியாது. நான் இந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல பக்கத்துல இருந்த போலீஸ்காரனை மயங்க வச்சுட்டு தான் பவர்ஸை பயன்படுத்தும் போது தங்க நேரத்துல எக்கச்சக்கமான துகள்கள் நேரா அந்த அரிஜோவோட உடம்புக்குள்ள போற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷமே அவனும் மயங்கி போக கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல அடுத்த சில வாரங்களுக்கு அப்புறமா வழக்கம் போல தன்னோட பள்ளிக்கு
வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப வழியில ஜோவை சந்திக்கிறான். என்னடா ஆச்சு, உன்னால மறுபடியும் ஹீரோயினை ஃபீல் பண்ண முடியுதா? இல்லவே இல்ல, மறுபடியும் அவளை பார்க்கணும் பேசணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கடையில கேடி பொண்ணு தான் வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது கையில இருக்க மந்திர காப்பு மறுபடியும் பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதே டைம்ல வீட்டுக்குள்ள இருக்க டிவில ஏற்கனவே இந்த அரிசோ ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு வீடியோ பிளே ஆகுது. இந்த பாருமா, இதை நீ பாக்கும்போது ஒண்ணு என்னோட நினைவுகளை நான் இழந்திருப்பேன், அப்படி இல்லன்னா இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா இறந்திருப்பேன். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட அம்மா அப்பாவை கொன்னது யோகாய்கள் கிடையாது, இவங்க தான் உன்னோட அம்மா அப்பாவை கொன்னாங்கன்னு யாரோ ஒருத்தரோட பேரை சொல்லுவான். ஆனா அது யாருன்னு தெளிவா காட்டல. இதுக்கடையில தாய் கிழவி கூட இருக்கக்கூடிய அல்லக்கை, குருவே என்னால அந்த யோகாயோட பவரை ஃபீல் பண்ண முடியுது, அது அவதான். கண்டிப்பா மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சாகணும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இப்ப இந்த உலகத்துல இல்லனாலும் கூட அவளோட செல்போனுக்கு அப்பப்ப நான் உன்னை பாக்கணும், உங்ககிட்ட பேசணும் போல இருக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். லாஸ்டா தாங்கிட்ட இருக்க மகிதாமாவோட மந்திரக்கல்ல கையில வச்சு பாக்கும்போது அதுல இருந்து எந்த ஒரு பவருமே வெளிவரல. உடனே அதை ஒரு கபோர்ட்ல வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது மறுபடியும் அந்த மந்திரக்கல் பிரகாசமா ஜொலிக்கிற மாதிரி தெரியுது. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இறந்து போன அம்மாவுக்காக ஒரு சின்ன கல்லறைக்கு முன்னாடி அடிக்கடி பேசிட்டு இருப்பால, ஒரு கருப்பு காஸ்டியூம் போட்ட உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அவளும் திரும்ப பார்த்தா அது நம்ம ஹீரோயின். ஆனா இவ்வளவுதான் ஷேடோ உலகத்துக்குள்ள அனுப்புனாங்களே, எப்படி திரும்ப வந்தா? அதுக்கான பதில நீங்களே பாருங்க. யோகாயான ஹீரோயினை லாஸ்டா ஆடிட்டோரியத்துல இந்த பேண்டாவும் கண்ணாடிக்காரனும் பாத்துருப்பாங்கல்ல, சோ அவ மேல இருக்க ஆசையால பயபுள்ளைங்க சும்மா இல்லாம ஹீரோ எப்படி ஒரு சடங்கு மூலமா ஷேடோ உலகத்துல இருந்த யோகாயான ஹீரோயினை வெளியில கொண்டு வந்திருப்பான். அதே மாதிரியே இவங்களும் ஒரு சடங்கு பண்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த சடங்கு மூலமா ஹீரோயின் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லனா இவ்வளவு மாதிரியே நிறைய பேர் இன்னும் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல இந்த சீரிஸோட முதல் சீசனை முடிக்கிறாங்க. அடுத்து 2வது சீசன் வந்தா மட்டும்தான் கதை என்ன ஏதுங்கிறது தெளிவா புரியும். இப்போ வரைக்கும் நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ.